சாப்பிடும்போது என்ன ருசியா இருக்கு, அப்படியே சொக்குது. இப்படி ஆளும் பேருமா ஊரை சுத்திக்கிட்டு பசிக்கும் போது கடையில வந்து இப்படி சாப்பிடுறது என்ன நல்லா இருக்கு. தினமும் வாழ்க்கையில இப்படியே நடந்தா என்ன அழகா இருக்கும். அழகா இருக்கும். கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போட வேண்டியதான். ஏன்க தர எவ்வளோ எண்ணெய் ஊற்றி எம்பிட்டுக்கான மசாலாலாம் போட்டு வச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு நாள் திங்கலாம், அதுக்கு மேலே தின்ன அப்படின்னா அந்த அன்னைக்கு போய் ஆஸ்பத்திரியில் கிடக்க வேண்டியதான். அதுவும் சரிதான். ஆனாலும் எல்லா வேலையும் பார்த்துக்கிடலாம். இந்த சமையல் வேலை மட்டும் நமக்கு யாராவது செஞ்சு தந்தா நல்லா இருக்கும்னு காலையிலேருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்க சொன்னாலும் பார்த்துருவேன். ஆனால் அந்த ஒரு நேரம் சாப்பாடு செய்ய சொல்றதே நமக்கு கடுப்பாக வருது. என்ன செய்யணும் தினமும் யோசிச்சு மண்டையெல்லாம் குழம்புது. நம்மளே செஞ்சு நம்மளே திங்கிறது வேற தலைவலியாக இருக்குது. அப்படி இல்லாமல் நம்ம எல்லா வேலையும் பார்த்து காலையில் வாச தூத்து துவைக்கிறதுலேருந்து ராத்திரி தலைவாணிக்கு உர போடுறது வரைக்கும் எல்லாமே நம்ம பார்த்துக்கிடணும். யாராவது ஒருத்தர் காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு, இடையிடையே ஜூஸு காப்பின்னு கொடுத்தா என்ன அழகா இருக்கும். வாழ்ந்தா அப்படி வாழணும்க. அதுக்கு என்ன நாள் முடி? அதான் நீங்க இப்பவுமே செய்யலாமே. எங்க செய்ய சின்ன பொண்ணு? ஏமா ஒரு சுவார் பொங்கி தரதுக்கு ஆள் வைக்க முடியாதா? எங்களுக்கு தான் மாமியா மாதிரி வீட்டுல கிடக்காவோ, ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு என்ன மாசம் சம்பளம் கொடுக்கணும்னா சின்ன பொண்ணு? உங்களுக்கு பிறகு சும்மையா வேலை வைப்பாவே. மாசத்துக்கு 2000 3000க்கு சேலை சட்டை துணிலாம் எடுக்கலாம். அதுக்கு பதிலாக வீட்டில் பொங்கலுக்கு ஒரு சமையலுக்கு ஆளை வச்சுக்கிட்டா ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்த மாதிரி ஆச்சு. நீங்க டயத்துக்கு நல்லா சுட சுட சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. யோசனை நல்லா தான் இருக்கு. ஆனா ஒருத்தர்கிட்ட லம்ப் அமௌண்ட்டா 3000 4000 ரூபாயை எண்ணி கையில கொடுக்கணும்ல மாசம் மாசம். அது சங்கடமா இருக்கும்ல. ஏன் சுட சுட கொலையில தட்டையில நல்லா இருக்குல்ல, அப்ப ரூபா கொடுக்கவும் நல்லா தான் இருக்கணும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல அப்ரண்டிஸ்னு கிடப்பாங்களா, அப்படி யாராவது நமக்கு சோறு பொங்க கிடைச்சா நல்லா இருக்கும்னு. ஆமா, நீங்க நல்லா கொதிக்க கொதிக்க கொலையில தட்டுவியே, 5 பைசா வாங்காம உங்களுக்கு பொங்கி தராவே. சத்தம் கட்டமா தின்னுங்க, இல்லைன்னா பிரியாணி தூக்கி மோரையில அப்பிடுவேன். எப்பா நாங்களாம் வித்தியாசமா வாங்கியிருக்கோம்லப்பா, நீங்களும் அப்படி வாங்கலாம்ல. எப்பவும் நம்ம வீட்டில் இட்லியும் தோசையும் தானப்பா அம்மா வைக்கா, அதையே வாங்கியிருக்கிய. அதானே எங்களை மாதிரி ஏதாவது வெரைட்டியாக வாங்கி சாப்பிடலாம்லப்பா. அப்படி இல்லை மக்களே, அப்பாவுக்கு இட்லி தோசை தான் நல்லா பிடிக்கும். அதுலேயும் இட்லி தான் அப்பாவுக்கு நல்லா பிடிக்கும். காலையில் தான் இட்லி சாப்பிட்டேன்னா அதான் இப்போ தோசை வாங்கியிருக்கேன். ஏன்பா இப்படி இருக்கியா? நீங்கள் இப்படி இருக்க போய் தான் அம்மா எதுக்கு எடுத்தாலும் மாவு அரைச்சி வச்சிருந்தா நீங்கள் சாப்பிடணுங்கிறக்காண்டி. எங்களை பற்றிலாம் எப்படி வெரைட்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு. நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, நான்லாம் சில்லி பரோட்டான்னு ஒன்று வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கும் போதோ டேஸ்ட்டு தெரியல, பார்க்க ரெட்டிஷாக அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த நெட்டியாக தான் பழைய பண்ணாசா அந்த ரொட்டியும் சால்லாம் வாங்கி வச்சிருக்கா. ஏன் உனக்கு வேண்டாம்னா பெசாட்டி இரு, நான்லாம் வாங்கி சாப்பிடுதேன். ஐயோ உன்னெல்லாம் என்ன சொல்லனே தெரியல. படிப்பு தான் வரலன்னு பார்த்தா எப்படி சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடுதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இந்த ரொட்டி சால்னா தான் அப்பா கிட்ட சொன்னா அப்பாவே வாங்கிட்டு வந்து தந்துடுவாவே. இன்னொன்று ரொட்டியோட சால்னா ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். நீ ரொட்டிக்கு குருமா வாங்கி வச்சிருக்க, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இப்போ நான் வாங்கி வச்சிருக்க சில்லி பரோட்டாலாம் அப்பா கிட்ட சொன்னாலும் சரியா வாங்கி தர மாட்டாவா. இப்படி வெளியில் வரப்போ நம்மளாம் செலக்ட் பண்ணி என்னென்ன வேணும்னு வெரைட்டியாக வாங்கி சாப்பிட்டா வெளியில் வந்து சாப்பிட்டதில் ஒரு பிரயோஜனம் இருக்குது. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் திங்கவே தின்னுக்கிட்டு இருந்தா உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கி தின்னதோட நிறுத்திக்க முனிசு. தேவையில்லாமல் நான் என்ன திங்கிறத பற்றிலாம் நீ சொல்லண்டா. எனக்கு எது பிடிக்குமோ எது வேணுமோ நான் வாங்கி தின்னுக்கிடுவேன். உன் அதுவே சொன்னி எனக்கு தேவையில்லை. என்ன நீ போ, நான் நல்லதுக்கு தான் சொன்னேன். நம்ம தங்கச்சியாச்சே, நம்ம ருசியாக சாப்பிடும்போது அவள் மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பாளே, தின்னதே தின்னுக்கிட்டு இருப்பாளேன்னு ஒரு புத்திமதி சொன்னேன். அது உனக்கு மதிப்பு தங்கலை. அப்போ என்ன நீ போ. ஏ அப்பா, தங்கச்சின்னு நீ பாசம் காட்டுதவளா? உன்னைய பற்றி எனக்கு தெரியாது. ரொம்ப நீட்டாம தின்னுட்டி மாட்டி போட்டினா வாயை கிழிச்சினே பார்த்துக்கோ. சண்டை போடாதே மக்களே. அவன் தானப்பா சண்டைகளுக்கா? நான் என்னத்தை வாங்கி தின்னா அவளுக்கு என்னப்பா? அவளுக்கு வேணுங்க அவன் வாங்கிட்டால, தின்னுட்டு இருக்கலாம்ல. சரி விடுங்க மக்களே, வெளியில வந்த இடத்துல சண்டை போடாதியா. அம்மா பார்த்தானா ஏசுவா. நான் உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தேன். இவதான் இப்ப சண்டைக்கு வரேன் என்கிட்ட. எம்மா போய் புழுவனி, நீ என் பேரை சொல்லலையோ? நான் ரொட்டி வாங்கி திங்கத பத்தி நீ பேசவே இல்லையோ? நீ என்னை பத்தி பேச போய் தான் நான் உன்கிட்ட சண்டை போட்டேன். என்ன சத்தம்? ஒண்ணுலம்மா, சத்தம் கட்டாம சாப்பிட்டு என்னீங்க? நான் சொன்னம்ல மக்களே. வாங்கப்பா, நீங்களும் எங்களை மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நான் எதை பேச்சே எடுத்துருக்க மாட்டேன். நீங்க இப்படி தோசையை வாங்கிட்டு உட்கார போய் தானே நான் ஒரு அக்கறையில கேட்டேன். கடைசி அதே எங்களுக்கு இப்ப பிரச்சனையா போயிட்டு. கடவுளே, என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? உங்களுக்கு இட்லி தோசைங்கிறது வெறும் சாப்பாடு மக்களே. அப்பா காலத்துல எல்லாம் இட்லி தோசை எல்லாம் பலகாரம். பலகாரமா? ஆமா மக்களே, இந்த காலத்தை மாதிரி அப்பமெல்லாம் அடிக்கடி இட்லி எல்லாம் சுட மாட்டாவே. மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ தான் நாங்க இட்லியே பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு தீபாவளிக்கு அம்மா அதிரசம் முறுக்கெல்லாம் செஞ்சு தருவாள்ல, அது மாதிரிதான் எங்க அம்மா எங்க காலத்துல இட்லியை வச்சு தரது எங்களுக்கு பெரிய பலகாரம் மாதிரி தெரியும். என்னப்பா சொல்றிய? ஆமா மக்களே, அப்பமெல்லாம் கிரைண்டர் கிடையாதா, கரண்டும் கிடையாது. நிறைய வீடுகளில் கரண்டே இருக்காது. ஆட்டாங்கல்ல உட்காந்து மாவு ஆட்டினா தான் இட்லி மாவே ரெடி பண்ண முடியும். அப்படிங்கனால கடைசி வெள்ளியோ பொங்கலோ தீபாவளியோ கோயில் கூடையோ இந்த மாதிரி நேரங்கள்ல தான் எங்களுக்கு இட்லியே கிடைக்கும். உங்களுக்கு எல்லாமே சுலபமா கிடைச்சிட்டதுனால எல்லாமே சாதாரணமா தெரியுது. அப்பாவுக்கு அப்படி இல்லைல்ல. கேட்கவே புதுசா இருக்கு. கரண்ட் எல்லாம் இல்லாம எப்படிப்பா வாழ்ந்தாங்க அந்த காலத்துல? அதையெல்லாம் பேசினா பெரிய கதையா பெருமக்களே. சாப்பாடு ஆரங்காட்டியும் சாப்பிடுங்க. எப்பா, என்னதான் அந்த ஹோட்டல்ல ஜப்பான் மாலோ கடையில சாப்பிட்டதான் ஒரு ருசியாவே இருக்கு. ஏமாப்ல, என் தங்கச்சி பண்றது நல்லா இல்லையோ? இப்ப சொல்லிட்டு அவட்ட. ஆமா, உங்க தங்கச்சிட்டே போய் நீ பொங்கி சாப்பிடுதியா இல்ல கடையில வாங்கிட்டு விட்டுமான்னு கேட்டா கடையிலே வாங்கிட்டு வந்துருக்கேன், எனக்கு அதான் பிடிக்கும்பா. வீட்டுல உள்ள பொம்பளையால செய்த சாப்பாடு அவளுக்கே பிடிக்காது, பிற நமக்கு எங்கன்னு குடி பிடிக்க.
இது என்ன நல்லாவே இல்ல, பாக்குறதுக்கு மட்டும் நல்ல ரெட்டிஷா இருக்கு. என்ன முனிசு திங்கலையா? நல்லாவே இல்ல நித்யா. நல்லா இல்லையா? பாக்குறதுக்கு நல்ல ரெட்டிஷா இருக்குன்னு தானே வாங்கினா? ஆமா, ஆனா என்னமோ பூரிய பொரிச்சு சும்மா பெரட்டி வச்ச மாதிரி இருக்கு. கொண்டா சாப்பிட்டு பாக்கேன். என்ன சொன்ன? அக்காவை பார்த்து வெரைட்டியா ஆர்டர் பண்ணுனேன். இந்த வாய் 5 நிமிஷத்துக்கு முன்ன என்னெல்லாம் பேசிச்சு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. பெரிய சில்லி பரோட்டா வெரைட்டி பரோட்டான்னு கடைசி சீரழிஞ்ச பரோட்டாவாயிருச்சு. கிண்டல் பண்ணாத நித்யா, இப்ப என்ன செய்ய? எனக்கு சாப்பிடவே முடியல. சாப்பிட முடியலனா தூரையா கொண்டு தட்டுவா, எப்படியாவது உள்ள தள்ளி தண்ணியை ஊத்து. ஏட்டி வல்லுசா நல்ல லட்டி, ஏதோ அந்த பூரியை பிச்சு போட்டு பொரிச்சு பெற வதக்கி வச்சனக்கா இருக்கு. உப்பும் இல்ல உரப்பும் இல்ல, பாக்குறதுக்கு மட்டும் ரெட்டிஸா இருக்கு. தெரியாதனமா ஆர்டர் பண்ணிட்டேனே. நீ தானே பீத்துனா இதை வாங்கிக்கிட்டு. எப்பா என்ன மக்களே? எப்பா அது வந்து எப்பா நான் சொல்லுதேன், அவ சில்லி பரோட்டா வாங்கியிருக்காம இவ்வளோ நேரம் நீட்டுனால அது நல்லாவே இல்லைப்பா. உப்பு இல்லாம பூரியை பொரிச்சு திரும்ப எண்ணெயில போட்டு வதக்கினக்கா இருக்கு. ஐயே நல்லாவே இல்லையா மக்களே? ஆமாப்பா. எப்படியாவது சாப்பிட பாரு மக்களே, துட்டு கொடுத்து வாங்கி தூர போட முடியாதுல்ல. இப்ப எனக்கு வேற ஏதாவது வாங்கி தாங்கப்பா, இது நல்லாவே இல்ல. வேற ஏதாவது வாங்கி தரணும்னா இதே 100 ரூபாயோ 150 ரூபாயோ? ஏட்டி 90 ரூபா தம்பி. எனக்கும் அதே அளவுல தான் வாங்கியிருக்கேன். இப்போ உனக்கு மறுபடியும் எதுவும் வாங்கினா அது 100 ரூபா ஆகும், உனக்கு மட்டும் 200 ரூபாயா? ஏன் நித்யா, சாப்பிடுற விஷயத்தெல்லாம் 100 200 கணக்கு பார்க்காத மக்களே. நம்ம அக்கா சாப்பிடாம பிற பசியோட இருப்பாள்ல. அதுக்கு மனுஷர் திங்க மாதிரி சாப்பாடு வாங்கணும். புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு வாங்கி தின்னானா இப்படித்தான் வீணா போகும். ஏற்கனவே சவுளி கடையில ஏன் ட்ரெஸ்ஸை விட அவ ட்ரெஸ் 250 ரூபா கூட. இப்ப சாப்பிடும்போது அவளுக்கு மட்டும் 200 300 எல்லாம் கூட வாங்கி கொடுக்கிய. உனக்கும் வேற எது வேணா வாங்கிக்க மக்களே. முனிசே, நீ அடுத்து என்ன வாங்கி திங்க போற? எனக்கு ஒரு நூடுல்ஸ் ஆவது வேணும். எப்பா அப்ப அவளுக்கு நூடுல்ஸ் வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு சிக்கன் 65 எக்ஸ்ட்ரா வேணும். சரி மக்களே வாங்கிக்கிடுங்க. முனிசு இப்போ வாங்கினதை என்னம்மா செய்ய? தெரியலப்பா, அம்மா கண்டிப்பா தின்னுக்கிட மாட்டா. அந்த அத்தை யாரும் சாப்பிடுதாவளான்னு கேட்கட்டா? போ போய் கேளு. நான் அந்த தம்பி கிட்ட நூடுல்ஸ் கொண்டாட சொல்லுதேன். எப்பா சிக்கன் 65 சொல்லுங்க. சரி மக்களே சொல்லியே. போ முனிசு போ, அம்மாட்ட நல்ல திட்டு வாங்கிட்டு இதை யார்ட்டையாவது கொடுத்துட்டு வா. அம்மா வேற ஏசுவா. எம்மா என்ன மக்களே சாப்பிடலையா? எம்மா ஏசாதம்மா, இது வாங்கினேன் நல்லாவே இல்லம்மா. நல்லா இல்லையா? வாங்கும் போதே நல்லதான்னு பார்த்து வாங்க வேண்டியதானே டி. எம்மா திங்கக்கு ஆசைப்பட்டு வாங்கினம்மா, ஆனா நல்லாவே இல்லை. இப்போ என்ன செய்ய போற? மண்ணையா திம்ப? அப்பா எனக்கு நூடுல்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காவம்மா. அப்ப இதை என்ன செய்ய போற? தூர போட்டவா? துட்டு கொடுத்து வாங்கி தூர போடவா? இல்லம்மா, நீங்க எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு காலி பண்ணுங்க. அங்க யாருமே வேண்டான்ட்டாவோ. இங்க ஏன் வாங்கிட்டு சாப்பிட முடியாம சாப்பிட்டு கிடக்கும் டி. ஏக்கா பிள்ளை ஏசாதீங்க. ஏன் முனிசு? எத்தே நீ வச்சுட்டு போமா, எங்களுக்கு சாப்பிட முடிஞ்சா சாப்பிடியும், அப்படி இல்லாட்டா பார்சல் கட்டி நான் வீட்டுக்கு கொண்டு போயிருவேன். துட்டு கொடுத்து வாங்கி தூரையா போடுவாவே. சரி தே, ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும் இதுக்கெல்லாம தேங்க்ஸ் சொல்லுவாவே. வச்சுட்டு போ, நாங்க சாப்பிட்டுக்கிடியோம். ஆமா, பொரிச்சு வச்சா பூரி எனக்கா தான் இருக்கு. பரவாயில்ல, பார்சல் கட்டி கொண்டு போனோம்னா நாளைக்கு காலையில காப்பிக்கு வச்சு தின்னுக்கிடலாம். ஆமாப்பா, ஹோட்டலுக்குள்ள வந்துட்டோம். இன்னொரு 1 ஹவர்ல வீட்டுக்கு வந்துருவோம். பூரணி, பூரணி. மகா என்ன திடீர்னு ஷாக் ஆயிட்டியோ? நல்லா இருக்கியாம்மா? யாத்தே அத்தையும் கூட வந்திருக்காவளோ? ஐயோ, இப்ப என்ன பத்தின விஷயம் எல்லாம் பூரணிக்கு தெரியுங்கதா. அத்தைக்கு தெரிஞ்சா ஏசுவாவள அவள. அது யாரு? உங்க அம்மையம்மா? யாருக்கிட்டடி பேசிக்கிட்டு இருக்கேன்? ஏம்மா அது வந்து எடி தள்ளு, மகா மாதிரி இருக்கு. நீங்க தான் பூரணிக்கு அம்மாவோ? ஆமா. உங்க பக்கத்துல இருக்க பிள்ளை யாரு? மகா உன்னை கூப்பிடுதாங்க பாரு. மகா நீ தான் உட்காந்துருக்கியா? ஆமாத்தே. என்ன மகா இப்படி பண்ணிட்ட? உங்க அப்பாவும் அம்மாவும் உன்னை எப்படி பாசமா வளர்த்தாவோ, இப்படி வீட்டை விட்டு ஒடியாந்துட்டிய? தாய் தப்பனை விட உனக்கு மத்தவ தான் முக்கியமா போயிட்டாவளம்மா. எம்மா ஏட்டி, ஏன் ரொம்ப நாள் கழிச்சு அந்த பிள்ளைய பார்த்துருக்கேன், தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் பேச வேண்டாமா, உனக்கு எங்க எப்படி பேசனே அறிவு இருக்க மாட்டுக்கு. ஏமிட்டி பின்ன அவ கூட இத்தனை ஆட்கள் உட்காந்துருக்காங்க, நடுவில் உட்காந்துருக்க அந்த பிள்ளைய பார்த்து இப்படி கேட்க அவளுக்கு மனசு எவ்வளோ சங்கடமா இருக்கும். ஏட்டி நான் என்ன தப்பாவா கேட்டுட்டேன்? நம்ம வீட்டில் விளையாண்டுக்கிட்டு இருந்த பிள்ளை இன்னைக்கு எங்கேயோ யார் கூடயோ உட்காந்துக்கிட்டு இருக்கா. அங்கே இவ அம்மா எப்படி போயிட்டாளன்னு தினமும் என்கிட்ட வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதான் ஒரு வார்த்தை கேட்கேன். நீ ஒன்றும் கேட்க வேண்டாம். நீ இப்போ கேட்டு என்ன மாறி இருப்போதா? சரி அம்மா, நான் ஒன்றும் கேட்கல, சும்மா நல்லா இருக்கேன்னு மட்டும் கேட்டு வரேன். அதை மட்டும் கேட்டுட்டு வா. மகா தப்பாக எடுத்துக்கிட்டாது என்னம்மா, வீட்டில் அம்மா அப்பா உன்னை பற்றி இன்னும் கவலைப்பட்டுட்டே இருக்க பற்றியா? அதான் வந்த உடனே படபடன்னு கேட்டுட்டேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தே. நீங்கள் தான் பூரணிக்கு அம்மாவோ? ஆமாம். உங்களுக்கு எப்படி பூரணியை தெரியும்? ஐயோ, நான் அடிக்கடி மகா வீட்டுக்கு போகிறது வரது பற்றிலாம் அம்மாவுக்கு தெரிஞ்சா ஏசுவாள. எப்படி தெரியுமா? அடிக்கடி மகா வீட்டுக்கு வருவாளா? வார நேரம்லாம் என்கிட்ட நல்லா பேசுவாள, நல்ல பிள்ளை. அடிக்கடி வருவாளா? ஏட்டி
என்னடி சொல்லுது அந்த பொம்பளை? அடிக்கடி நீ மகா வீட்டுக்கு போவியா? அப்ப முன்னாடியே உனக்கு அவ கல்யாணம் பண்ணிட்டு போனது எங்க இருக்கா என்ன ஏதுன்னு எல்லாம் தெரியுமோ? எம்மா, அவ கல்யாணம் ஆகி போனதுல எனக்கு எப்படிமா தெரியும்? நீ இன்னைக்கு அவளை எதாச்சியே பார்க்க மாதிரி தான் நான் ஒரு நாள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்தேன். ஒரு நாள் தான் பார்த்தோம்க்கா. அந்த பொம்பளை அடிக்கடி வருவான்னு சொல்லுது. பார்த்ததுல இருந்து அடிக்கடி மீட் பண்ண மாதிரி ஆச்சுமா. அதான் நீ எங்க போற எங்க வரன்னு சரியா கணிக்காம விட்டது ஏன் தப்பு தான். இவ்வளவு இருந்தா எனக்கு தெரியாம இந்த பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருப்ப. வீட்டுக்கு வா, உனக்கு அதுக்கப்புறம் இருக்கு. நல்ல கேளுமா. பையன் நான் வெளியில போனா மட்டும் அப்பாவனையும் தொலைச்சு கேள்வி கேட்க. இவளை கேள்வி கேட்கறதுக்கு நம்ம வீட்டுல ஆளே கிடையாது. பாத்தியா, உனக்கு தெரியாம எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான்னு பாரு. இல்ல சும்மா இருல கொஞ்ச நேரம். அவனை ஏம்டி அடக்குதே? நீ வீட்டுக்கு வா, அதுக்கப்புறம் இருக்கும் உனக்கு. பெரியக்கா, இங்க தவளி எடுக்க வந்தியே? எப்ப இவள்வோ விட மாட்டாளோ போலியே, திரும்பி நிக்கவளோ கூப்பிட்டு பேசியாள்வோ. ஆமா, சவுளி எடுக்க வந்தோம். அப்படியே நேரம் ஆயிட்டல, இனி வீட்டுக்கு போய் சமையல் பண்ண சரி வராதுன்ட்டு தான் சாப்பிட்டு போலாமன்ட்டு வந்தோம். ஆமா, நாங்களும் அப்படித்தான். நேரம் ஆயிட்டு பத்தியலா. வீட்டெல்லாம் வரலையாக்கா? ஆமா, அவி அப்பாவும் வரக்கூடியதான். அவளுக்கு ஒரு வேலை இருக்குன்னு வரல. நான் தான் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தேன். சரி சரி, நாங்க வாரோம். போய் சாப்பிடுங்க. வாங்க மக்களே, அங்கிட்டு போய் உட்காருவோம். மகா சாரி. எதுக்கு பூரணி? இல்லை, அம்மா தேவையில்லாதெல்லாம் பேசி கஷ்டப்படுத்திட்டு போயிட்டா. சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் மேலே அக்கறையாக தானே பேசினாவோ. உங்கள் அம்மா தப்பாலாம் ஒன்றும் பேசலை பூரணி. நல்ல முறையில் தானே விசாரிச்சுட்டு போகிறாவோ. ஆமாம், தெரிஞ்ச பிள்ளைன்னா ஒரு வார்த்தை கேட்காண்டாமா அதான் கேட்டுட்டு போகிறாவோ. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைம்மா, நீ எதுவும் நினைக்காத. சரிம்மா. எல்லாருமே வந்தீங்களோ? ஆமாம்மா, இன்னைக்கே சவுளி எடுத்துறோம்னு எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா வந்தோம். ஓகே, அப்போ நம்ம ஆளுங்க தான் இருப்பாருன்னு நினைக்கேன். இருந்தாலும் உன் அம்மா கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம். லட்சுமியம்மா, உங்கள் பொண்ணு வந்திருக்காங்களா? ஆமாம்மா, என் மகன் தான் கூட்டிகிட்டு வந்தான் அவளை. நாங்கள் பஸ்ஸில் வந்தோம். என் மவனும் பைக்கில் வந்தாவோ. விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஏடி அங்கே என்னைக்குதே? என்ன வாரம்மா. சே, வெளி இடத்துக்கு வந்து நிம்மதி இல்லை. ஏன் இல்லையா? சொல்லுதம்க்கா. எப்போ என்கிட்ட பேச்சு கொடுக்க வந்துருவாளோ, என்கிட்ட எதுவும் கேள்வி கேட்டுருவாளோன்னு பயமா இருக்கு. இவ ஓடி சாடி வந்து கல்யாணம் முடிக்கிறதுனால நம்ம தானே ஒருத்தட்ட கேவலப்பட்டு தலை குனிச்சு நிற்க வேண்டியிருக்கு எங்கே போனாலும். இப்போ அந்த பொம்பளை என்கிட்ட கேட்டிருந்தானே எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன் மல்லியாக்கா கேட்டா என்ன? உனக்கு அது புரியாது சின்ன பொண்ணு. ஓடியும் சாடியும் கல்யாணம் பண்ணிட்டு வாரவோ வந்துருதாவோ. அந்த வீட்டில் இருக்க பெரிய ஆட்கள்லாம் பயப்பட வேண்டியிருக்கு. ஒருத்தர் நம்மகிட்ட என்ன வார்த்தை கேட்க போறாவளோ, என்ன கேவலப்படுத்த போறாவோன்னு பாரு. அந்த பொம்பளை ஒரு 2 வார்த்தை கேட்டதோட போயிட்டு கூட ஒரு வார்த்தை உன் மாமியார் யாரும் உன் வீட்டுக்கார் யாருன்னு எங்களெல்லாம் பார்த்துருந்தது அப்படின்னா என்கிட்ட என்ன கேட்டிருக்கும்? உங்க மாவன் என்ன இப்படி பண்ணிட்டா, என்ன வளர்த்தியான்னு கேட்டிருந்ததுன்னா எனக்கு சங்கடமா இருக்கும்ல. ஏன் கேள்வி கேட்கவளோ உங்க வீட்டுல வந்து கொடுத்தா நடத்த போறாவோ? கேட்டா நீங்க சொல்லணும், ஏன் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு அவன் கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்கான், அவன் வாழ்க்கை அவன் பாத்துக்கிடுவான், அதனால என்ன இருக்குன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அவ என்ன கேள்வி கேட்டுருவா இவ என்ன கேள்வி கேட்டுவான்னு பயந்துகிட்டு இருக்கியா? யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லக்க. என் மாவன் ஆம்பளை பைய அறிவில்லாம அவனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாலும் ஓடி வரவளுக்கு அறிவு வேண்டாமா சின்ன பொண்ணு? இப்படி போற இடமெல்லாம் எவ்வளவு ஒத்தி வந்து என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே கிடந்தா எனக்கு எப்படி இருக்கும்? இப்போ உங்ககிட்ட யாருமா கேள்வி கேட்டாவே? அந்த பிள்ளைகிட்ட தானே பேசிட்டு போயிருக்காவே. மேற்கொண்டு உங்க மவன் கேட்டாலும் அந்த பிள்ளைக்கு அறிவிலியான்னு கேட்கியா? ஏன் ஒரு 2 பேரும் விரும்பியிருக்காவோ, 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்காவோ. தப்புனா 2 பேரும் தப்பு தான், சரினா 2 பேரும் சரிதான். அதென்ன அந்த பிள்ளையை மட்டும் தப்பு சொல்லிட்டு உங்க மவனை நல்லவே மாதிரி பேசிய? நீங்க ஏன் மாமியாளுக்கு 2வது ஆளா இருப்பியா போலியா? உங்க பேச்சே சரியில்லையா? நல்லவளா தானே இருந்தீங்க, என்ன திடீர்னு இப்படி மாறிட்டியா? மைனியோ, எங்க அம்மாவை எதுக்கு இப்ப இழுக்கிய? ஆமா, உங்க அம்மாவை இழுத்தேன் குப்புற போட்டு மிதிக்கிறதுக்கு. அவ செவனேன்னு வீட்டுல இருக்கா, அவ பேச்ச அங்க எடுக்கிய? ஏம்மா தாயை, நீங்க இல்லன்னு நினைச்சு நான் பேசிட்டேமா உங்க அம்மையை பத்தி. நீ குள்ள கத்திரிக்கானக்கா இருக்கவும் ஆள் இருக்க மாதிரியே தெரியாதனமா உங்க அம்மையை பத்தி வாயை விட்டுட்டேன். சாப்பிடு. நான் வீட்டுல போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிடுவேன். பாத்தியா, வீட்டுல போய் அவ அம்மா கிட்ட சொல்லி கொடுத்து சண்டல் தூட போறாளாம். அவ புத்தி தெரிஞ்சதானக்க. எனக்கும் என் மாமியாளுக்கும் இழுத்து கொடுத்ததானே அவளுக்கு வேலையே. செய்யட்டும், எப்பவும் உள்ளதானே பாத்துக்கிடுதே. அதானே, உன் மேல என்ன தப்பு இருக்கு? நீ உள்ள தானே சொன்ன. சரி நீட்டாம தின்னுங்க. திமுரு பிடிச்சவா. ஏன் மீனா, என்னக்கு உன் மைனிக்காரிய பாத்தியா எப்படி பேசியான்னு? ஆமாக்கா, இத்தனை பேருக்கு முன்னாடி மாமியார் சேமியார் எங்க அம்மாவை எப்படி எல்லாம் குறைச்சி பேசியா பாத்தீங்களா? அவ இன்னைக்கு மட்டுமா, காலம் பூரா இதே தான். இன்னைக்காவது நீ இப்ப சத்தம் கொடுக்கவும் பேச்ச நிறுத்திட்டா. நீ இல்லைன்னு வைவேன் என்ன ஆயாச்சு பேசுவாங்க. நான் கூட நினைப்பேன் ஒரு வயசான பொம்பளை இப்படி பேசால அப்படின்னு. எல்லாம் எங்க அண்ணன் கொடுக்க இடம்க்கா. இவ இப்படி பேசும்போதே இவளை செவுட்டுல 4 அடி அடிச்சு எங்க அம்மாவை என்ன இப்படி பேசுதா, மரியாதையா பேசுன்னு சொன்னா இவ எப்படி இருப்பாளா? உங்க அண்ணன் இவளை அடிச்சா திருப்பி இவ அடிச்சு விடுவாள்ல, அதான் பயந்து போய் அவன் வாய முடிட்டு கிடப்பான். வேற இன்னைக்கு பில்லு நீ கட்டினியா அவ கட்டினாலா கடைசி? ஏன் புருஷன் தம்க்கா கட்டியிருக்காரு நினைச்சேன். அப்படியே வச்சே மீனா முகம் சரியில்லையே, இவ தான் கட்டிப்பா போலன்னு நினைச்சேன். உன் வீட்டுக்காரர் ஒரு பேச்சுக்கு சொன்னார்னா அவரையே கட்ட விட்டுறதா இப்படி? இவளுக்கு ஏற்ற மாதிரி கிணையனா அமைஞ்சிருக்காருலக்கா. எங்கள் அண்ணன் ஒரு கிணையன், இவ சொன்னதுக்கெல்லாம் ஆடுதான். அடுத்து இவளுக்குன்னே தம்பிக்காரன்னு என் வீட்டுக்காரன் அமைஞ்சிருக்கான். எல்லாம் அவளுக்கு ஏத்தாக்கெல்லாம் அமையும், அவள் இஷ்டத்துக்கு ஆடியா. இதெல்லாம் சும்மா விட்டுப்படாத, உங்கள் அம்மாட்ட போய் சொல்லி எப்படியாவது ரூபாயை திருப்பி வாங்கிறேன்ன. இனி எங்கக்கா, அவ்வளோதான், போனது தான். அப்படி சொல்லாத மீனா, உன் புருஷன் பாடுபட்டு உழைக்க தானே சும்மையா? எந்த வீட்டில் இப்படி மருமையக்காரனை தீவாளிக்கு சொல்லி இருக்க விடுவாவோ? போய் உங்கள் அம்மையிட்டோட சண்டையை போட்டு இன்னைக்கு ராத்திரியே கையில் ரூபாயை வாங்க பாரு. இப்படி வெள்ளந்தியாவே இருந்தனா அம்மட்டையும் கொடுத்துட்டு நிற்க வேண்டியதான். சரிக்கா,
நான் போய் எங்கள் அம்மா கிட்ட எப்படி பேசணுமோ பேச பார்க்கேன். அதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. சரி சாப்பிடு, நேரத்தோட சாப்பிட்டு கிளம்புவோம், நேரம் ஆகுது. சரிக்கா. ஏங்க தீபாவளி வரப்போகுது, அதிரசம் முறுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டேல அப்படி? இல்ல இன்னும் கொடுக்கல. அதுல ஒரு சின்ன குழப்பம். என்ன குழப்பம்? இல்ல எப்பவுமே தங்கச்சிக்கும் சேர்த்து தான் வாங்குவேன் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. இந்த தடவை சண்டை போட்டு போயிருக்கா. அதான் அவளுக்கு சேர்த்து வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாமா இல்ல நம்ம வீட்டுக்கு மட்டும் வாங்கலாமான்னு யோசிக்கேன். ஏன் உங்கள் தங்கச்சிக்கு எதுக்கு? அதான் அண்ணன் பாசம்லாம் வேண்டாம், சொத்து பத்து தான் வேணும்னு சண்டை போட்டு போனால. வேற என்ன, உங்கள் பாசம்லாம் அவளுக்கு பெருசாக தெரியல, அவளுக்கு காசு பணமும் சொத்து சுகமும் தான் பெருசாக தெரியுது. அப்படிப்பட்ட தங்கச்சிக்கு பாசமாக கொண்டு போய் தீபாவளி சீர் செய்ய போறீங்களோ? பெசாட்டி இருங்க, நம்ம வீட்டுக்கு மட்டும் 10 எல்லாத்துலேயும் வாங்கிட்டு வாங்க. கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் சண்டை போட்டு போயிருக்கா. அவள் வீட்டுக்கு கொண்டு போய் சீர் சந்தி இறக்கி வைக்க போறாராம். சிவஞானா, சொல்லுமா. தங்கச்சிக்கும் சேர்த்து வாங்கி கொடுக்கலாமான்னு யோசிக்கேன். ஆனா அவ என்னமோ பேசிடக்கூடாது பத்தியா, இன்னும் கொஞ்சம் சங்கடமா போயிடும். அவளுக்கு இந்த வருஷம்லாம் ஒன்று வாங்கி கொண்டு கொடுக்கண்டாம்ல. கடவுளேன்னு அடுத்த வருஷம் உங்க 2 பேருக்குள்ள சண்டையெல்லாம் தீர்ந்து சமாதானம் ஆயிட்டுன்னா உன் தங்கச்சி வீட்டுக்கு எந்தையும் செய்யி. சரிம்மா. அப்போ நம்ம வீட்டுக்கு மட்டும் வாங்கிக்கிட்டா? நம்ம வீட்டுக்கு மட்டும்னா பிறகு மகா வீட்டுக்கு சீர் சந்தி செய்யணும்ல. தீபாவளி சீர் செய்யண்டாமா அவளுக்கு? அவளுக்கும் அவ மாப்பிள்ளைக்கும் துணி எடுக்கணும், பலாரம் செஞ்சு கொண்டு போய் கொடுக்கணும், பிற பிள்ளைகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். எவ்வளவு வேலை இருக்கு, ஒண்ணுமே செய்யாம இருக்கா? ஏம்மா நீ தெரிஞ்சு பேசுதியா இல்ல சும்மா என்ன மட்டும் விளையாடுதியாமா? இல்லையா, புதுசா கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைல தலை தீபாவளி இல்ல, மருமவே மாவா மாமனார் மாமியாருக்கெல்லாம் துணிமணி எடுத்து கொடுத்துட்டு தலை தீபாவளிக்கு வீட்டுக்கு கூட்டு வரணும்னு இது தெரியாதா உனக்கு? ஏன் பேச்ச கேட்காம ஓடி போனவளுக்கு நான் எதுக்கு தலை தீபாவளிக்கு கூப்பிடணும்? ஏல இதெல்லாம் ஒரு பேச்சா? எப்படியோ கல்யாணம் ஆயிட்டுல, செய்ய வேண்டிய கடமை உங்களது செய்யணும்ல. எனக்கெல்லாம் அவளுக்கு செய்ததுக்கு எந்த கடமையும் இல்லம்மா. அப்பா அம்மா வேண்டாம், ஓ பாசம் வேண்டாம், எவனோ ஒருத்தர் தான் முக்கியம்னு போனவளுக்காண்டி நான் இங்க இருந்து சீர் சட்டி எல்லாம் கொண்டு போய் அவ வீட்டு வாசல்ல நிக்கவா? என்ன பேசுத? புரிஞ்சுதான் பேசுதியா? வயசு ஆவாவ என்ன பேசுதோம் ஏதை சொல்லுதோம்னே உனக்கு தெரிய மாட்டேங்குமா? எனக்கெல்லாம் அறிவு இருக்கத்தான் செய்தி, உனக்கு தான் வயசாக மண்டையில முடி இல்லாம போன மாதிரி மூளையும் இல்லாம போய்கிட்டு இருக்கு. நான் சொல்றதை கேளு. கோவம் ஒரு பக்கம் இருந்தாலும் செய்ய வேண்டிய சீர் சந்தி எல்லாம் சரியா செஞ்சிடணும். நல்ல பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு அவ வீட்டுக்கு போய் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். தீபாவளி அன்னைக்கு மட்டுமாவது பிள்ளை வீட்டுல இருக்கட்டும், மறுநாள் நாளும் கொண்டு போய் வீட்டுல விட்டுருவோம். என்னாலலாம் இதை செய்யவே முடியாதுமா. இதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நீ என்ன அடிக்கிட்டே போற? அப்படி ஒருத்தி மவானே நான் நினைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், மேலும் மேலும் பேசிக்கிட்டே போற. சரி, நீ சரிப்பட்டு வர மாட்ட. நீ நானே பாத்துக்கிட்டேன். ரூபாயை கொண்டா, நான் போய் என் பிள்ளைகளுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே தீபாவளிக்கு துணிமணி எடுத்து கொடுத்துட்டு அப்படியே தலை தீபாவளிக்கு கூட்டிட்டு வரேன். எம்மா யாரையாவது வீட்டுக்கு கூட்டு வரேன்னு கூட்டிட்டு வந்துட்டேன்னா நானும் என் பொண்டாட்டி வெளியில போயிருவோம், ஞாபகம் வச்சுக்கோ. பிற நீ அவ கூடயே தீபாவளி கொண்டாடிக்கோ. ஞாபகம் எப்படி இருக்கா? வேண்டான்னா விடுமா. சரி, அப்ப நம்ம இன்னொரு வீடு சும்மா தானே கிடக்கு, நீ யாரும் வாடகைக்கு ஒத்திக்கோ கேட்கல. அப்ப நான் பிள்ளைகளை கூட்டிட்டு அங்க போறேன். நானும் பாப்பாத்தையும் சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிடுதோம். இந்த வருஷம் தீபாவளியை நீ உன் பொண்டாட்டியும் மட்டும் கொண்டாடுங்க, நான் போய் என் பிள்ளைகளோட அந்த வீட்டுல கொண்டாடிக்கிடுதேன். என்னமும் செய்யி. சரி வா கிளம்பு, பலகாரம்லாம் வாங்கணும்ல, வீட்டுக்கு வராட்டாலும் எல்லாத்தையும் வாங்கியாவது கொடு. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. ஏன்னா நான் ஒத்தையில எப்படி போவேன்? உன் கூட பெரிய ரோதனையா போச்சுமா வர வர. என் பொண்டாட்டிக்கிட்டு தான் சண்டலத்துக்கிட்டு தான் இப்ப என்னையும் விட்டு வச்ச பாடு இல்ல. நீ என்னத்தையும் சொல்லிட்டு போ, என் பிள்ளைக்கு நான் செய்யத்தான் செய்வேன். நீ இன்னைக்கு இருக்க தாப்பனும் பிள்ளையும் சண்டை போட்டு கிடைக்கியே சரியா போகுது. நாளைக்கு உன் மாவா என்னைய பார்த்து கேட்பா, எங்க அப்பன் தான் அப்படி இருந்தாரு அப்படின்னா நீயும்லாம் என் மேல பாசம் இல்லாம இருந்துட்டேன்னு கேட்பா. எந்த சுடு சொல்லுக்கும் நான் வழி வைக்க மாட்டேன். இந்நேரம் அவன் மாமியா என்ன நினைப்பா? தலை தீபாவளிக்கு கூப்பிட கூட நாதி இல்லை இவளுக்கு, என்ன பொண்ணு கட்டிட்டு வந்தானோன்னு நினைப்பா. எல்லா பொம்பளையிலும் நினைக்கிறதான். அவன் வீட்டு சுத்தி இருக்க அத்தனை பொம்பளையிலும் என்ன கேட்பாள்? போயம்மா தலை தீபாவளிக்கு உன் வீட்டுல கூப்பிட வரலையான்னு கேட்டா அந்த பிள்ளை என்ன சொல்லும்? எல்லாரும் முன்னாடியும் கூணி குறுகி அழுதுகிட்டு நிக்க சொல்லுதியா என் பேத்திய? காசு பணம் இல்லாதவன் கூட கடை வாங்கி கூட பிள்ளைகளுக்கு தீபாவளி சீரு பொங்கல் சீரெல்லாம் சரியா செஞ்சிருவான். கொளுத்து போய் ரூபாயை வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு செய்யறதுக்கு வலிக்க உனக்கு? ஏம்மா நான் ரூபானாலும் தாரம்மா, நீ ஏன் போயிட்டு வா. எல்லாம் ஒத்தையில எங்கன கூட்டி போவேன்? நான் ஐயில அனுப்புதேன், ஐயில கூட்டிட்டு போயிட்டு வா. நான் ஒரு நாளும் அவளுக்குன்னு எதுவும் அங்கக்கு வரவும் மாட்டேன், அவ வீட்டு வாசப்படி மிதிக்கவும் மாட்டேன். சரி, அப்ப அவனுக்கு போன் போட்டு சொல்லு. கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசணுமா? இப்பமே சொல்லல, போன் பேசுறதுக்கு நல்ல நேரம் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்பமே சொல்லு, அவனை வீட்டுக்கு வர சொல்லு, இல்லாட்டி கடைக்கு வர சொல்லு. போன் அடிக்கேன். ஐயில் இங்கப்பா இருக்க? அப்படியா? அப்ப கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கியோ? கடையில வேற ஆள்லாம் இருக்காங்களா? சரி ஐயில், அப்போ கடை யாராவது பார்க்க சொல்லிட்டு ஷெட்டுல கார் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு கொஞ்சம் வரியா வீட்டுக்கு? ஓகேப்பா, சீக்கிரம் வா. ஓகே ஓகே போதுமாம்மா. ஐயில் வார, அவன் கூட போய் என்னத்த வாங்கணுமா வாங்கி அந்த வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு மட்டும் வா. தேவையில்லாம எவ்வளவு இங்க கூட்டு வந்துடாத. நான் கொடுப்பேன், கூப்பிட்டு பாப்பேன். அவன் மாமியா விட்டு அப்படின்னா நம்ம பழைய வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். என்னமும் செய்.
வர வர என்னை பத்தி நீ யோசிக்கவே மாட்டுக்கம்மா, அவளை பத்தி மட்டும்தான் யோசிக்க. போல கூறுகட்டால பேசுவான். அவ வேற நீ வேறையால. சரி என்னம் செய், உன்ட்டெல்லாம் பேச முடியாது. ஓ என்ன கை கழுவு போட்டா? நீ சாப்பிட்டேன்னா போ கிருஷ்ணா. சரிண்ணே. சாப்பிட்டாச்சுன்னா கை கழுவு போக வேண்டியதானடே, அது கூட அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு இல்லண்ணே, 4 பேரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்கல, நான் மட்டும் வெடுக்குன்னு எந்திரிச்சு போனா நல்லா இருக்காது. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா மரியாதையா இருக்கும்ல. அப்பா சரி சரி போயிட்டு வாப்பா. ஏத்தான் பையன் ரொம்ப பியூரா இருக்கானே, பொண்ணு எதுவும் அமைஞ்சுதா எப்படி? எங்க மாப்பிள்ள ஒரு இடத்துல அமைஞ்சது, அதுவும் கடைசி சரியில்லாம போயிட்டு. அவன் குணத்துக்கு எந்த நல்ல பொண்ணு அமையுமோ தெரியல. உங்க சைடு எதுவும் பொண்ணு இருந்தாலும் சொல்லுங்க, விசாரிச்சுட்டு கட்டி வைப்போம். சொல்லுதம்தான். என்ன சார் எப்படி இருக்கீங்க? யாரு? புரணி, நீங்க எப்பங்க வந்திய? நான் பயந்துட்டேன் திடுக்குன்னு. ஏன் நான் என்ன பேயா பிசாசா பார்த்து பயப்படுதுக்கு? அதுக்கு இல்லைங்க, திடீர்னு பார்த்தேன்னா அதுதான். என்ன தீபாவளி ஷாப்பிங்கா குடும்பத்தோட? ஆமாங்க. நீங்க எல்லாம் என்ன ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. சரிங்க. என்ன சுடிதாரா? இல்ல லெஹங்கா. நீங்க என்ன எடுத்தீங்க? நமக்கு என்னங்க இருக்குது, ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் அவ்வளவுதான். ஏன் கோட் ஷூட்லாம் எடுக்க வேண்டியதானே? எம்மாடி, நமக்கெல்லாம் அதுல ஐப்படாதுங்க. நீங்க சாட்டையெல்லாம் இனிமேதானா? இனிமேதான். நான் தான் ஆர்டர் பண்ணேன், அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஏ பூரணி, அந்த வாரமா. ஓகே பாய். சரிங்க. அப்புறம் நீங்கள் நாளைக்கு எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு என்னமோ நாளைக்கு வர முடியும்னு தோணலை. ஸோ தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வெயிட் பண்ணுவேன். உங்கள் பதிலை வந்து சொல்லிடுங்க சரியா? ப்ரிப்பேராக வந்துருங்க சொல்லிட்டேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணுமா? என்ன எக்ஸாமுக்கு படிச்சுட்டு வரணும்னு சொல்ல மாதிரி சொல்லிட்டு போறாங்க. நாளைக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியலையே. அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வருமா? ஏற்கனவே இப்படி ஒரு பிரச்சனையால தான் நிச்சயதார்த்தம் நின்று போச்சு. சார், இந்த ஆச்சி தூங்கிட்டு இருக்காங்க போலயே, சத்தமா கூப்பிட முடியாதா? இப்ப எப்படி கூப்பிட? வாயிலு. சார், கார் எடுத்துட்டு வந்துட்டேன் சார். எங்கேயும் வெளியூர் போறீங்களோ? இல்ல இல்ல, அம்மாவுக்கு தான் கொஞ்சம் கடைக்கு போய் பொருள் எல்லாம் வாங்கணுமா. அவோ எங்கெங்க சொல்லுதாவளோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்துருவியா கொஞ்சம்? கண்டிப்பா சார். கடையில் ஆள் இருக்கா? ஆனந்த் தான் சார் பில்லு போடுற இடத்துல நிற்கான். நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டீங்கன்னா வேணா கடையில் போய் இருங்க. சரிப்பா. இரு, அம்மாவை எழுப்புது. எம்மா எம்மா என்னல? எம்மா, கடைக்கு இங்கே இல்லாமல் போகணும்னு சொன்னல, ஐல் வந்திருக்கான். எந்திரி, கூட்டு போயிட்டு வருவான். போயிட்டு வாம்மா, ஐல் வந்திருக்கான். சரில. இப்போ போமா? போவான். சீ வாங்க. எங்கெங்க போகணும்னு சொல்லுது அங்கெல்லாம் கூட்டு போயிட்டு வருவான். சரிப்பா. போமாப்பா. வாங்க ஆச்சியோ. சார், தீபாவளிக்கு பலகாரம் எதுவும் வாங்கக்கு போறாங்களோ? அதுவும் சேர்த்து தான் இல்லை, மேற்கொண்டு மகாவுக்கு அவன் வீட்டுக்காருக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க போறாளாம். நல்ல விஷயம் தானே சார், நீங்களும் வரலாம்லா? இல்லை இல்லை, எங்க அம்மா பண்றதே எனக்கு பிடிக்கல. வயசு காலத்துல என்னத்தையும் சத்தம் போட்டோம்னா சங்கடப்படுவாளுங்கிறதுக்காண்டி தான் அவ போக்கிலேயே விட்டுட்டு இருக்கேன். அம்மா கையில ரூபாயை கொடுத்துருக்கேன். அவ என்னென்ன சொல்றாலோ எல்லாத்தையும் வாங்கி வைக்க எடுக்கன்னு நீ கொஞ்சம் உதவியா இருனா இல்லை? ஓகே சார். சரி, பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வா. சரி சார், வரேன். நேரம் இவ்வளோ நேரம் ஆகும், இன்னும் போனவள ஆளக்காங்கல. போய் சவுளி எடுத்துட்டு வீட்டுக்கு வரதுக்கு முட்டு நேரமா? பாத்தி இறங்குங்க ஆச்சி. சரிப்பா. எம்மா, இந்த காலு வலி. கதவு பூட்டியிருந்த மாதிரி இருக்குப்பா. ஆமா, எங்கேயும் வெளியே போய்க்கவலான்னு தெரியலையே. சரி, செத்த நேரங்கனே இருப்போம். எம்மா, நான் பக்கத்து கடையில எதுவும் குடிக்க வாங்கிட்டு விட்டா ஆச்சி? வேண்டாம், இருக்கட்டும். என்ன ஏன் ஐயில நீயா நிக்கா? நான் வேற யாரோலாம் காரு கிட்ட நிக்காவுன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆமா, நான் இது ஓனர் காரு. சரி சரி, இந்த நேரத்துல வந்திருக்கா. சிவா வீட்டுக்கு ஜவுளி பலகாரம் எல்லாம் கொடுத்துட்டு வர சொல்லி ஓனர் அவன் அம்மாவை அனுப்பி வச்சிருக்கவனே, அவங்கள கூட்டு வந்தேன். இந்த தம்பிக்கு எப்படி மாப்பிள்ளை பேரெல்லாம் தெரியுது? மேற்கொண்டு சிவா வீட்டுக்கு வந்தேன்னு சரளமா அங்கே உள்ள ஆள்கிட்ட பேசுறான். வரும்போதும் கூட நான் வாலி பெருசா சொல்லவே இல்லை, அவனாவே வந்துட்டானா நேரா. என்ன விவரம்னு கேட்கணும். சிவா எங்கன்னே போயிருக்கான்? ஆளக்கானும். எங்க ஜவுளி எடுக்கத்தான் போயிருப்பாவோ. அப்படியா மல்லிகாவும் சேர்ந்து போயிருக்காவளோ? இவோ குடும்பம் மட்டும் இல்ல, மொத்த தெருவே கிளம்பி போயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாவே. என் வீட்டை நான் ஒருத்தன் மட்டும்தான் பாக்கி, மற்றபடி எல்லாரும் போயாச்சு. தெருவோட எல்லாம் போயிருக்காவோ அடைக்க. சரி சரி, இப்போ வந்துருவோம்ல? ஆமா, இப்போ வார நேரம் தான். போய் ரொம்ப நேரம் ஆகும், இப்போ வந்துருவோ. சரிண்ணே. வாயன் வீட்டுக்கு இங்கே எப்படி நிக்கிறதுக்கு? இருக்கட்டும்னே, அந்த ஆச்சு இங்க உட்காந்துருக்காவுல, அவ வார வரைக்கும் செத்த இங்க வெயிட் பண்ணுதோம். வந்த பிறகு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிளம்பணும்ல நேராவது. அவங்கள வீட்டில் விட்டுட்டு தான் நான் வீட்டுக்கு போகணும். சரி, அப்போ பார்த்துக்கோ. ஆமா, உனக்கு ட்ரெஸ் எடுக்கலையா? நீ போகண்டாமா?
எனக்கு ஏற்கனவே உங்க மைனிக்காரி எடுத்து வச்சிருக்காடே. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு எக்ஸ்ட்ரா 2 பேண்ட் சட்டையெல்லாம் எடுத்தோம். அவளுக்கும் ஒரு சேலை இருக்கு. மியா கொண்டு மறுபடியும் போய் எடுக்க போறோம்ட்டு போயிருக்கா. சரி என்ன செய்தான்னு விட்டாச்சு. இப்போ எங்க போற? இந்த கண்ணன் போன் போட்டான் வர சொல்லி, போய் என்னன்னு பேசிட்டு வரணும். சரி சரி போயிட்டு வா. வார என்ன? ஏன் தம்பி? என்னாச்சு? ஆமா, என் பேரன் பேரு சிவாங்கிறது சரியா சொல்லுதிய. இங்க உள்ள ஆள்கிட்டையும் சரளமா பேசுதிய. உங்களுக்கு முன்னாடி எங்க தெரியுமா எல்லாரையும்? அது அது வந்து ஆச்சு. முன்னாடியே தெரியும்னு சொன்னா எதுவும் தப்பா எடுத்துக்கிடுவாங்களோ. சரி இதுக்கு மேல உண்மையை மறைக்க முடியாது, சொல்லிடுவோம். ஆச்சி இது வேற யாரும் கிடையாது, என் தம்பி தான். என்ன தம்பி சொல்லியா? ஆமா ஆச்சியோ, சின்ன வயசுல இருந்து நாங்க எல்லாரும் ஒன்னா மண்ணா தான் வளர்ந்தோம். கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி எல்லாரும் பழகிருக்கோம். ஐயா, அப்ப இவ 2 பேரும் விரும்புறது உங்களுக்கு முதல்லயே தெரியுமா? அது என்னன்னா, நான் வேலை பார்க்க கடையோட ஓனர் தான் நம்ம மேடம்னு அவனுக்கு தெரியாது. கொஞ்ச நாள் வெளியூர்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அதனால நான் எங்க வேலை பார்க்க என்னங்கிறது டீட்டெயிலாக அவனுக்கு தெரியாது. அவன் மேடத்தை பார்க்க வரையில தான் நான் அந்த கடையில வேலை பார்த்ததே அவனுக்கு தெரியும். அவன் கடைக்கு அவங்கள பார்க்க வரையில தான் எனக்குமே தெரிஞ்சது அவங்க 2 பேரும் விரும்புதாங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. அப்படியா? ஐயா, அப்ப அவ கல்யாணம் பண்ண போறது உங்ககிட்ட சொல்லாம பண்ணிருக்க மாட்டாவுல்ல? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நானே சேர்த்து வச்சிருப்போம்லாயா. இன்னைக்கு தீபாவளிக்கு பிள்ளைய அழகா வீட்டுக்கு கூட்டு போயிருக்கலாம். இல்ல ஆச்சி, அவர் 2 பேரும் விரும்புதாவும் தெரியும். ஆனா இப்படி சட்டுன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பானுமே எனக்கு தெரியாது. அவன் என்கிட்ட சொல்லல அதை பத்தி. சாரு கிட்ட பேசி பார்த்தப்போ அவங்க பிடி கொடுத்து பேசலன்னு நினைக்கேன். அதனால அவனே முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா சாரை சம்மதிக்க வைக்கிறதுக்கு தான் பார்த்துருப்பேன் ஒழிய கண்டிப்பா இப்படி கல்யாணம் பண்ணதுக்கு நான் விட்டுருக்கவே மாட்டேன். சரி, என்ன செய்ய, எது எது எப்படி நடக்கணும்னு ஆண்டவே விதிச்சிருக்கானோ அப்படித்தானே நடக்கும். அப்ப உங்களுக்கு முன்னாடியே பேரனை தெரியும் இல்லையா? அப்ப நீங்களாவது என் அவங்கிட்ட பேரனை பத்தி நல்ல முறையில எடுத்து சொல்லலாம்லப்பா. அவன் கூடயே தானே இருக்கிய. நான் பல தடவை சொல்லி பார்த்துட்டேன் ஆச்சி, நல்ல பையன் தான், எனக்கும் கொஞ்சம் தெரிஞ்ச பையன் தான் சார் அப்படின்னு. ஆனா சார் காதலையும் வாங்கிட மாட்டாங்க. அதனால இப்ப சொல்றதே விட்டுட்டேன் நான். அவ்வளவுதான், வேற என்னத்த சொல்ல. அவன் தான் பெத்த மாவா சொன்னதையே காதல வாங்கலையா? நீங்க சொன்னதையா கேட்க போறான்? அந்த ஆண்டவன் தான் அவனுக்கு நல்ல புத்தியே கொடுக்கணும். வண்டி சத்தங்களுக்கு வந்துட்டாவ போலயே. நீனா போயிட்டு வந்தேலா? ஆமா, போயிட்டு வந்தாச்சு. ஏமட்டி கோமா பேசியா? பிடிச்ச மாதிரி தானே துணி எடுத்த? எடுக்கிறது எங்க ரூபாயில? எனக்கு பிடிச்சி எடுத்தானே, பிடிக்காம எடுத்தா உனக்கு என்ன? 1000 ரூபாயிலையா? என்னட்டி சொல்லியா? ஆமாம்மா, இந்த வருஷ தீபாவளிக்கு என் புருஷன் தான் மொத்த பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. நல்ல சந்தோஷமா குடும்பத்தோட கொண்டாடுங்க. ராசு, இவ என்னல சொல்றா? இம்மா அது வந்து என்னல வந்து போயிங்க? மறுமூணா ரூபா கொடுத்தாவோ? இல்லம்மா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவ கேட்கல. ஏன்னா அப்ப அவ சொல்றது உண்மைதானா? ஆமாம்மா. ஏன் அம்மா, எங்கேயாவது இப்படி நடக்குமால? வீட்டுக்கு வந்த பிள்ளைகிட்ட ரூபாய் வாங்கியால நம்ம தீபாவளி கொண்டாடணும்? எப்பவுமே இப்படி புத்தி போச்சு உனக்கு? உன் கூட சேர்ந்தவளால தான் இப்படி ஆயிட்டேன்னு நினைக்கேன். அவ புத்திய உனக்கு மாத்தி விட்டுட்டா. ஏசணும்னா அவன் மவனை மட்டும் ஏச வேண்டியதானே, எதுக்கு என்னையும் சேர்த்து ஏசதா? உன் தங்கச்சிக்காரியே ரூபா கட்ட சொல்லி நீ கொடுக்காதன்னு உன்கிட்ட சொன்னாலும் உன் பொண்டாட்டி அதை கேட்டுதான் நீ பண்ணிருக்க. இப்படி எத்தே உங்க மவனை ஏசன்னா அவர் மட்டும் ஏசுங்க. எதுக்கு எடுத்தாலும் என்னையவே தூக்கி போடுதியா? என்ன தப்பு நடந்தாலும் நான் தான் காரணமோ? நீ தானவளே காரணம். நல்லா பாசமா இருந்த என் மவனை உன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு அம்மா அம்மான்னு எப்படி பாசமா இருப்பான், அவனை இப்படி அப்படி பாசமா கூப்பிட கூட விட மாட்டேக்க நீ. மேற்கொண்டு என் மவ மேலேயும் என் மவன் அவ்வளோ பாசமா இருப்பான். அதையும் கெடுத்து நாசமாக்கிட்டலாம். இப்போ ஒரு தீபாவளிக்கு கூட அவளுக்கு ஒரு குவாடி துணி எடுத்து கொடுக்க விடாம அவளை செலவழிக்க வச்சிருக்கிய. மவங்காரே அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு அலையலனா அந்த ஆளு நைட் ஷிஃப்ட் போறாரு, பகல் பூரா தூங்கிட்டு கிடக்காரு. பிற எங்க அவருக்கு கூப்பிடுறதுக்கு நேரம்? இப்படி ஒண்ணுமில்லாத விஷயத்துக்குலாம் என்னைய தூக்கி போடாதே சொல்லிட்டேன். வேணா உங்க மவனை வேலையை விட்டுட்டு வீட்டுல கிடக்க சொல்லுங்க. நாள் பூரா அம்மா அம்மான்னு உங்களை தாங்கட்டும். யார் கேட்க போறா? யோ கணக்காதவளா, பக்கத்துல தெரிஞ்சா கேவலம். எங்கேயாவது இந்த கொடுமை நடக்குமா? கெட்டி கொடுத்த பிள்ளை செலவழிச்சு அந்த ரூபாயில தீபாவளி கொண்டாடணும் புருஷன் முண்டாட்டி அலைதியல. சை, இப்படி ஒரு ஜென்மத்தை பார்த்ததே இல்லைனா. இங்க பாருங்கத்தே, நான் முதலையே சொல்லிட்டேன் அந்த தம்பிட்ட, நாங்களே கொடுத்துக்கிட்டோம்னு. அவர் தான் கேட்கல. என்னாச்சுக்கா? ஒன்றும் இல்லை தம்பி, உங்க மாமியார் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? பேசுங்க. என்னத்தே? மருமூனை என்ன இருந்தாலும் அவ தான் ரூபா செலவழிச்சு உங்களுக்கு ஜவுளி எடுத்தரணும். உங்களை போய் பில்லு கட்ட விட்டுருக்காவோ, அதான் சத்தம் போட்டுட்டு இருந்தேன். எதுக்குதான் இதுக்கு போய் சத்தம் போட்டுட்டு இருக்கிய? நான் தான் கொடுக்கன்னு சொன்னேன். அக்காவோ அத்தானோ என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலை அப்படி செய்ய சொல்லி. அவோ செய்யாதீங்க வேண்டாம் வேண்டாம் தான் சொன்னாவோ. நான் செய்ததுல என்ன இருக்குன்னு தான் செஞ்சேன். ஏன் இப்போ என்ன நான் அடுத்த ஆளா செய்யக்கூடாதா? ஐயா, நீங்கள் மற்ற விஷயத்துலலாம் வீட்டில் உள்ள ஆளா என்ன வேணாலும் செய்யலாம்யா. தீபாவளி சீர்சனத்தையெல்லாம் அண்ணங்காரனா அவன் செய்ய வேண்டிய கடமையை அவன் செஞ்சா தான் ஏன் நல்லா இருக்கும். நல்லா இருப்பியா? எவ்வளோ ரூபா கொடுத்தியாலோ அதே அவன்கிட்ட வாங்கிக்கிடுங்கய்யா. ஐயா அதெல்லாம் வேண்டாம்த்த, நான் செஞ்சது செஞ்சதாவே இருக்கட்டும். நீ அடுத்த வருஷத்துக்கு நீங்க தானே எடுத்துற போறிய. இனி இந்த பிரச்சனையை பத்தி பேசண்டா, அப்படியே விட்டுருங்க. ஐயா நல்லா இருப்பியா? அப்படி சொல்லாதியா. ரூபாயை வாங்கிக்கிடுங்கய்யா. எனக்கு நிம்மதியாகவே இருக்காது. நான் சரியாக தூங்கிக்கிட கூட மாட்டேன். என் பிள்ளை செலவழிச்சு நான் எப்படியா தீபாவளி கொண்டாடுவேன்? எத்தா அப்ப நீங்க இனி ஒரு ஆளாவே இந்த வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட மாட்டேங்கியா? அடுத்த மனுஷன் மாதிரி தான் பாக்கிய, அப்படித்தானே? ஐயா என் மாவே நான் பெத்த பிள்ளைனா நீங்கள் பெறாத பிள்ளை.
உங்களை நம்பி தான் என் புள்ள அந்த வீட்டில் வாழுதா அப்படிங்கிற உங்களை நான் குலதெய்வம் மாதிரி பார்க்கேன். ஆனால் நீங்கள் 5 பைசா செலவழிச்சா எனக்கு மனசு தாங்காது. ஆமாம் மவா புதுசுன்னா குலசாமி 5 பைசா அவன் செலவழிச்சிடக்கூடாது. பெத்த மாமே மொத்தத்தையும் செலவழிச்சிட்டு தெருவில் நிற்கணும். அது மட்டும் அவள் மனசு தாங்கும், எல்லாம் தாங்கும். தயவு செஞ்சு ரூபாயை திரும்ப வாங்கிக்கிடுங்கய்யா. எவ்வளோக்கு ஜவுளி எடுத்திய? வேண்டாம்தே, நான் எடுத்தது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லியம்ல, கேளுங்களேன். ஐயா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிட மாட்டேன் ஐயா. எவ்வளோ பில்லு கட்டினியன்னு சொல்லுங்க. ஆஹா நீங்கள் சொல்ல மாட்டியா, நான் அவன்கிட்டயே கேட்டுக்கிடுதேன். ஏல என்ன முழிச்சுக்கிட்டு நிற்க? எவ்வளோ ஆச்சு பில்லு? 7,000 ரூபா வரைக்கும் ஆச்சுமா. யாருக்கெல்லாம் 7,000 ஆச்சு? எல்லாருக்கும் சேர்த்தே அவ்வளோதாம்மா ஆச்சு. ஏல என்ன சொல்லியா? மீனாவுக்கெல்லாம் அப்போ எவ்வளோக்கு எடுத்து கொடுத்தியே? நாங்களாம் எடுக்கலாமா, அவளுக்கு அவ செலக்ட் பண்ணிக்கிட்டு தான். மீனா அவளுக்கு பிடிச்ச மாதிரி 1,500 ரூபாயில ஒரு பட்டு எடுத்துக்கிட்டா. சின்ன பொண்ணு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சுடிதார் எடுத்திருக்கா 1,500 ரூபாயில. அப்புறம் நாங்கள் ஆளுக்கு 1,500 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டோம். உனக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு சேலை, அதுலேயே முடிஞ்சு போயிட்டு. ஏ அம்மா, ஏல அவளுக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரியால எடுப்பியா? அவளுக்கு ஒரு 2,000 3,000க்கு எடுத்து கொடுக்க வேண்டாமா? எத்தே ஏற்கனவே பேசி வச்சதானே. நீ வாய மூடு, எல்லாம் உன்னையால தான். சரியில போனது போட்டும். முதல்ல மருமைய கையில் அந்த 7,000 ஒப்பட. அப்போதான் எனக்கு தூக்கம் வரும், இல்லாட்டி எனக்கு நிம்மதியாக இருக்காது. சரிம்மா. சின்ன பொண்ணு ரூபாய் எதில் வச்சிருக்க? நீங்கள் கையில் வச்சிருக்க பையில தான் பர்சுக்குள்ளே இருக்குது, எடுத்து கொடுங்க. ஏத்தான் வேண்டாம் தான், அத்தை சொன்னா சொல்லிட்டு போறாவோ. இல்லை மாப்பிள்ள, அது சரிபட்டு வராது. நான் தந்துருந்தேன், ஒரு நிமிஷம் போருங்க. என்னங்க மாப்பிள்ள? ஐயா வாங்கிக்கிடுங்க. எத்த எனக்கு ரூபாயை வாங்கிக்கிடுதல விருப்பமே இல்லத்த. அப்படி சொல்லாதீ ஐயா, வாங்கிக்கிடுங்க, நல்லா இருப்பிய. வாங்கிடுங்க தம்பி, இதில் என்ன இருக்குது? நீங்கள் கடையில் வச்சு ஜிபே பண்ணீங்க, இப்போ அந்த ரூபா உங்கள் கைக்கு வருது. ஏடிஎம்ல ரூபா எடுத்ததா நினச்சிக்கோங்க. மீனா ஒரு வார்த்தை வேண்டான்னு சொல்ல மீனா. நீலாம் திருந்தே மாட்டா. ஏத்தான் உங்க தங்கச்சி கையிலேயே கொடுங்கத்தான். ஐயா சாப்பிடலையா? ஏதாவது செஞ்சு தருவா, சாப்பிட்டு எடுப்பே தூங்குங்க ஐயா. மாமியாரே என்னவளே நீங்கள் சாப்பிட்டீங்களா? அதுக்கு தான் கூப்பிட்டியோ? ஆமத்தே, இட்லியை வச்சு சட்னி வச்சுட்டு போயிருந்தோம்லாம், சாப்பிட்டீங்களோ இல்லையோன்னு கேட்டேன். நாமலாம் தின்னாச்சு. இன்னும் ஒரு சட்டி இட்லியை ஊற்றி வை. அவர் சாப்பிட்டுட்டு தூங்குறலாம் வருமாவே. நாங்கள் எல்லாருமே கடையில் சாப்பிட்டு வந்தாச்சுத்தே. அப்படியா? சரி அப்போ பரவாயில்ல. அப்போ போய் அவர் தூங்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும் கொஞ்சம். நீ என்னத்தில் பார்த்துக்கிட்டு நிற்க? தங்கச்சிட்ட ரூபாயை கொடு. கொடுங்கங்க. ஆரியூர் தங்கச்சி ரூபாய்க்காண்டி தானே ஏங்கி நிற்கா, சீக்கிரம் கொடுங்க. எங்கனாலும் பணம் தான் ஜெயிக்குங்க தான் மனசில் வச்சுக்கிட்டு கொடுங்க. யோ என்னவளே ஒரே அடியா நீட்டிட்டடக்க? நல்ல ஹோட்டலில் அமைக்கிட்டு வந்திருக்கல்ல, போய் முடக்கு. முடக்கெல்லாம் மாட்டோம் தே, நீட்டி நிமித்தி தான் படுக்க போகிறேன். உங்ககிட்ட பேசியா நான் டைம் வேஸ்ட் பண்ண போகிறேன், எனக்கு டயர்டாக இருக்குது. ஏங்க நான் போய் தூங்குதேன். நீங்கள் ரூபாயை கொடுங்க, கொடுக்காம போங்க, என்னனையும் போங்க. இந்தா மீனாம்மா, ரூபாய் வாங்கிக்கோ. ஏட்டி இப்போ மாதிரி சந்தோஷமா இருக்கேன். ஏதாவது ரூபாயை கையில் கொடுத்தாச்சுல, 1 ரூபாயெல்லாம் ஒன்றும் செலவழியலை வீட்டுக்கு. ஆமாம் ஒன்று இந்த வீட்டில் எனக்கு போராடி தானே கிடைக்கி. 10,000 ரூபாய்க்கு சவுளி எடுக்க இடத்துல 3,000 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். இதில் பல்ல இழிச்சுக்கிட்டு போக சொல்லுதே என்னைய. தள்ளி போங்கிட்டே போய் தூங்கட்டும். ஏம்ல இப்படி செய்யா? உன் பொண்டாட்டி பேச்ச கேட்ட ஆடாதல. நீயா இருக்க பாரு. எம்மா சின்ன பொண்ணு இதுல ஒண்ணுமே சொல்லலம்மா, மாப்பிள்ளையா தான் எல்லாம் செய்தோம்னு சொன்னாவோ. அவன் 1000 சொன்னால் நீ புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு சரின்றிருவியா? சரி போ, போய் தூங்கு போ. என்ன பிள்ளைகளு, ஒன்று குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட மாட்டுக்கு, இன்னொன்று பொண்டாட்டி பேச்ச கேட்ட ஆடுது. நடுவில் நான் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு. என்னத்த சொல்ல? இங்கே எடுத்துட்டு வந்த சவுளியை கூட அங்கே வச்சுட்டு போயாச்சு. இப்போ இந்த எரும மாடை கூப்பிட்டாலும் எடுத்து உள்ள வைக்க சோம்பரப்படுவாள. இவட்ட கத்துறதுக்கு நானே எடுத்து உள்ள வச்சிடலாம். அண்ணா வார ஒரு 2 வரும். ஆச்சி எப்போ வந்தீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, பைக்கை பார்க் பண்ணிட்டு வந்துருதே. வாங்க ஆச்சி. எங்க ஐலன்னு நிக்க பாருங்க. என்ன வானே, எப்போ வந்தா? வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். சிவா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்னே, வாங்க உள்ள போவோம் வாங்க. எங்க அம்மா வரக்கானும்? நான் ராசனே விட்டு மாப்பிள்ள நாங்க எல்லாரும் பைக்ல வந்துட்டோம்னே. அம்மா சரசத்தை லட்சுமியத்தை சாண்டியக்கா எல்லாரும் பஸ்ல வரவே. எங்களுக்கு பின்னாடி வந்த பஸ்ல தான் அம்மா வந்துகிட்டு இருந்தா. இப்ப வந்துருவா. நீ உள்ள வா. ஏச்சி நீங்களும் வாங்க. வாரையா மகா வாங்கின சவுளியெல்லாம் எடுத்துட்டு ஆச்சியை கூட்டு உள்ள வா. சரிங்க. உள்ள வானே. நீ உள்ள போ சிவா, கதவு தர நாங்க வரோம். சரிண்ணே, நான் கதவு திறக்கேன். ஐயா இந்த பலாரம் சவுளி எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு வரீங்களா ஐயா? நீங்க உள்ள போங்க ஆச்சி, நான் எல்லாம் கொண்டு வந்துருவேன். சரி யாச்சியோ உள்ள வா. எடுத்த சவுளியெல்லாம் பார்ப்போம். உனக்கும் சேலை எடுத்திருக்கேன் தெரியுமா? ஏட்டி எனக்கு எதுக்கு எடுத்திய? நாங்க அப்படித்தான் எடுப்போம். வா உள்ள வா. ஐலனே நீங்களும் உள்ள வாங்க. வாரேன் மேடம், நீங்க போங்க, நான் வாரேன். என்னன்னே பழைய மாதிரி மேடம்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? சாதாரணமா பேர் சொல்லியே கூப்பிடுங்க. ஆமாயா, சும்மா மகான்னு கூப்பிடுங்க. உங்களுக்கு தம்பி பொண்டாட்டி ஆயிட்டலா,
இனி மேடம் எல்லாம் கூப்பிட்டா நல்லா இருக்காது. அப்படி உடனே வந்துடாது, ட்ரை பண்ணி பார்க்க. சரி உள்ள வாங்கண்ணே. நீங்க 2 பேரும் உள்ள போங்க, நான் வாரேன். சரிண்ணே. இந்தா இதுல உன் மவனுக்கு வேசி சட்டையும் உன் மருமகளுக்கு சேலையும் இருக்கு. அப்படியா? உங்க அப்பனுக்கு அத்தாருக்கும் கூட ஜவுளி எடுத்தாச்சாக்கும். நான் இங்க எடுத்தேன். உன் பேரன் தான் மாமனார் மாமியாருக்கும் ஆச்சிக்கும் கண்டிப்பா எடுக்கணும்னு சொல்லிட்டாவ. சரின்னு நான் கலர்லாம் செலக்ட் பண்ணி எடுத்தேன். இந்த சேலையை பத்தியா? இது உனக்கு எடுத்தது. எனக்குமா எடுத்த? பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மட்டும் சொல்ல ஆச்சியோ. ஏட்டி என் பிள்ளையில எனக்கு எடுத்து தரது எனக்கு எப்படி பிடிக்காம போகும்? எங்க எல்லாரும் மேலையும் பேரப்பிள்ள நல்ல பாசமா இருக்க போய் தான் மாமனாரு மாமியாரு ஆச்சின்னு எல்லாருக்கும் விட்டு கொடுக்காம துணி எடுத்திருக்காவோ. அதெல்லாம் சந்தோஷம் தான். ஆனா உழைக்க பணத்தை பூரா அப்படி துணிமணியில கொண்டு போடுறது இல்லைன்னு தான் வருத்தமா இருக்கு. ஏன் வருஷம் உன் மவன் உனக்கு சேலை எடுக்கல எடுக்காதுன்னா சொல்லுதா? 1000 ரூபாய்க்கு எடுக்கிறதுல 2000 ரூபாய்க்கு எங்க அம்மா கூட போட்டி போட்டு எடுப்பேன். உன் மவன் எடுக்கல சந்தோஷமா தானே இருக்கும் உனக்கு. அதே மாதிரி தான் பேர எடுக்கிறது நீ சந்தோஷமா நினைச்சுக்கிடணும். செலவழி இதை வைக்கணும்லாம் கவலைப்படக்கூடாது. உன் மவனை மாதிரியே என் வீட்டுக்காரும் நல்ல செழிப்பா தான் இருக்காவோ. ஒன்றும் குறையில்லை எங்களுக்கு. எனக்கு அதான் மக்களே வேணும். என் பிள்ளைகளும் செழிப்பா சந்தோஷமா வாழணும்னு தான் நினைக்கேன். ஆச்சி எங்க வைக்க? நங்கனே வைங்கய்யா. சரி. என்னதுன்னு இதெல்லாம்? உனக்கு தலை தீபாவளிலாடே, அதான் உங்களுக்கு சவுளி தீபாவளி பலரம் எல்லாம் ஆச்சி வாங்கிட்டு வந்திருக்காவ. ஏச்சி இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? இருக்கட்டியா? உங்களுக்கு இந்த வருஷம் தலை தீபாவளியில செய்ய வேண்டிய சீர்சனத்தி செய்யணும்ல. அதுக்குன்னு ஏன் ஆச்சி இவ்வளோ காலம் வாங்கிட்டு வந்திருக்கிய? இப்படியெல்லாம் செலவு பண்ணி வாங்கி கொடுத்தாதான் நீங்க எங்க மேல பாசமா இருக்கீங்கன்னு தெரியுமா? அப்படி இல்லையா? நீங்களும் தான் சேலை எடுத்திருக்கீங்க. அதை செலவாகவும் தான் எடுத்திருக்கீங்க. ஒரு பாசத்துல தானே ஆட்சிக்கு எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி பாசத்துல தான் பிள்ளைகளுக்கு தலை தீபாவளி சீர் செய்யணுமே நான் கொண்டு வந்திருக்கேன். பஸ்ல என்ன கூட்டம்! இது என்ன மல்லிகாக்கா வீட்டுல கார் நிக்கி? சரசுக்கா என்ன சாந்தி? இது யார் வீட்டுக்காருக்கா? இவ வீட்டு வாசல்ல நிக்கி. தெரியலையே. என்னக்கா நின்னுட்டியே திடீர்னு? மல்லிகாக்கா உங்க வீடு வந்துட்டுல? அட வீடு வந்துட்டோ. அந்த கார் நிக்கவும் யார் வீடோ நினைச்சிட்டு நான் வாட்டுக்கு நடக்கேன். அதான் நாங்களும் பார்த்துட்டு நிக்கோம். உங்க வீட்டுக்கு தானே விருந்தாள் வந்திருக்காவோ? தெரியல சாந்தி. வாங்க உள்ள போய் பாப்போம். சரி யார் வந்திருந்தா என்ன சாந்தி, நம்ம போய் பார்த்து என்ன போகுது? ஏக்கா நின்னது நின்னுட்டிய. ஒருவா தண்ணியாவது வீட்டுக்குள்ள வந்து குடிச்சிட்டு போங்க. ஆமாமா யார் வந்திருக்கான்னு பார்த்துட்டு ஒரு மணி தண்ணி குடிச்சிட்டு போவோம். எல்லாரும் வாங்க. இருக்கட்டும் மல்லியா, நாங்க போறோம். வாங்கக்கா. சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வந்தது தண்ணி தாகமா இருக்குன்னு சொன்னியெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்லயே. வீட்டுக்கு வந்து ஒரு மணிக்கு தண்ணியாவது குடிச்சிட்டு போங்க. அதெல்லாம் வருவா மல்லியாக்கா, வாங்க போவோம். சிவா நான் அம்மா வந்துட்டா. இவி எதுக்கு இந்த ராத்திரில வந்திருக்காவ? வாங்க. எப்போ வந்தியே? இப்ப நம்ம வந்தோம். எல்லாரும் ஒண்ணு போல ஜவுளி எடுக்க போயிட்டாரு இல்லம்மா? ஆமா பெரியமா, ஒண்ணு போல தெருவோட போயிட்டு வந்தோம். என்ன ஐலு நீ எப்போ வந்த? ஏத்தே ஐலு நிக்கானோ, நான் கவனிக்கவே இல்லை. வா ஐலு. வாரம்க்கா. என்ன எல்லாருக்கும் தீபாவளி பர்ச்சேசிங் முடிஞ்சுதா? ஆமா பாதி முடிஞ்சது, மீதி இன்னும் இருக்கு. சரி. ஏமா அந்த வளர்ந்த பிள்ளை உங்க கூட இருப்பா, நல்லா கலகலன்னு பேச. அவளை ஆளக்கானும். அவள்லாம் பைக்ல போயிட்டாவ பெரியமா. நாங்க 4 பேர் மட்டும் தான் பஸ்ல வந்தோம். மற்றபடி வீட்டாளுக்கு எல்லாம் பைக்ல வந்துட்டாவ. சரி அதான் நல்லதும் கூட. பஸ்ல சாமான்ல வச்சுக்கிட்டு வரவும் முடியாது கூட்டத்துக்குள்ள. ஆமா எல்லாரும் ஏன் வந்த காலோட நிக்கியா? இருங்கக்கா நான் காப்பி ஏதாவது போட்டு கொண்டாரேன். ஐயா மகா சொல்லுங்கம்மா. தண்ணி மட்டும் கொடுமா. இப்பதானே வயிறு நிறைய எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்தோம். காப்பி குடிச்சா ஏக்காது. சும்மா காப்பி குடிங்க, ஒன்றும் செய்யாது. ஏன் வேண்டாம்மா, தண்ணி மட்டும் கொண்டா போதும். சரிம்மா. வேற சிவா என்ன வீடு பூரா கட்டப்பையா நிறைஞ்சிருக்கு? இம்பிட்டுக்கான சவுளி எடுத்துட்டு வந்தியா புருஷன் முன்னாட்டியும்? இல்லக்கா, இது அவ மகாவுக்கு ஆச்சி தீபாவளிக்கு சீர் செய்ததுக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்காவ. ஏன் அப்பா அப்படியா? வீட்டுல பாதி நிறைஞ்சிட்டே. என்ன பெரியமா எல்லாத்தையும் T20 போல கடையில இருந்து? நான் இன்னைக்கு கூட மத்தியானம் கேட்டேனே கடையில வச்சு, உங்க வீட்டுல இருந்து தீபாவளிக்கு சீரெல்லாம் கொண்டு வந்திருக்காவளா அப்படின்னு. அவன் ஒண்ணுமே சொல்லல. நான் வாரதே அவளுக்கு தெரியாதுமா. அதான் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டா. முன்னாடியே சொல்லியிருந்தோம்னா எங்க ஆச்சி வருவான்னு சொல்லியிருப்பா. சரி தீபாவளி செழிப்பு தான் சிவாக்கு இந்த வருஷம். நிறைய பைவலா இருக்கு. என்னம்லாம் வாங்கிட்டு வந்தியலோ? சாந்தி கூறலாம இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஏங்க அவிய பேத்திக்கு அவிய என்னத்தையும் வாங்கிட்டு வரவா? அதெல்லாம் கேட்கறது நாகரிகமா? ஏக்கா நம்ம அக்கம் பக்கத்து வீடு நீ எதுக்கு இருக்கோம்? இதெல்லாம் கேட்கறது தானே. இதெல்லாம் கேட்டா தானக்கு அந்த பிள்ளை மேல நம்ம அக்கறையா இருக்கும்னு ஆச்சி நினைக்கும். சும்மா ஒண்ணுமே கேட்காம போயிட்டோம்னா நம்ம பேத்தி மேல அக்கறை இல்ல, எதுவுமே விசாரிக்க மாட்டேக்காவலன்னு கவலைப்படாதா? மியா கொண்டு இப்படியெல்லாம் விசாரிச்சாதான் நம்ம பேத்தி மேல அக்கறையா இருக்காவல. அப்ப நம்ம கொண்டு வந்த பலகாரம்லாம் அவ வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவ பேத்திக்காரிட்ட அந்த ஆச்சி சொல்லும். அப்படியே கம்புன்னு போயிட்டா பலகாரம்லாம் வீட்டுக்கு வந்துருமா? அதான் திருந்தாததுன்னு தெரிஞ்சும் பேசிக்கிட்டு இருக்கேன் பத்தியா? ஏன் பத்தியே செருப்ப வேண்டி இருக்கணும். நம்ம என்ன கேட்டா இவர்களுக்கு என்ன? இவர்களும் ஒன்றும் வாங்கி தின்னுக்கிட மாட்டாளோ, நம்மளே வாங்கி திங்க விட மாட்டாள்வே. அவள் என்னனையும் போட்டும். அவன் ஆச்சி என்னெல்லாம் கொண்டு வந்தான்னு கேட்டா தான் நமக்கு இன்னைக்கு ராத்திரி தூக்கம் வரும். வேற பெருமை அதிரசமும் முறுக்கு மட்டும் தான் கொண்டு வந்தீங்களோ? ஒரு காலமும் திரும்ப மாட்டா. ஆமாம்மா அதிரசம் முறுக்கு சீடை தட்டை ரவா லட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்படியே குடும்பத்தில் உள்ள 4 பேருக்கும் சவுளியும் எடுத்துட்டு வந்துட்டேன். எங்களுக்கெல்லாம் ஏன் போட்டு எடுத்திய? எனக்கு தான் என் அவன் எடுத்துருவானே. பேரே உனக்கு வருஷ காலம் எடுத்து தரத்தான் செய்வாவோ. அதுக்காண்டி நாங்க எடுத்து கொடுக்காம இருக்க முடியுமா? என் பிள்ளைன்னா அவ மட்டுமா? நீங்க எல்லாரும் சேர்ந்ததான் அவ குடும்பம். அப்ப எல்லாருக்கும் எடுத்தா தானே நல்லா இருக்கும். பெரியமா அதிரசம் முறுக்கெல்லாம் வீட்லயே செஞ்சு கொண்டு வந்ததா இல்லாட்டி கடையில ஆர்டர் கொடுத்து வாங்கினதா?
வீட்டுல செய்த அளவுல அங்க யாரும் இல்லம்மா. என் மருமகளும் நானும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி செஞ்சோம். எனக்கு அப்போ திடன்னு இருந்தது. நானும் அவளும் பாதி பாதி பார்த்தோம். இப்போ எனக்கு வயசாயிட்டா, அதனால ஒரு ஆளா அவ செஞ்சுக்கிட முடியாதுல்ல. அதனால நாங்க ரூபாயை கொடுத்து செய்ய சொல்லிடுவோம். இதுவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் அதிரசம் முறுக்குக்கெல்லாம் ரூபா கொடுத்துட்டேன். ரூபா குடிக்கலையே தலை தீபாவளிக்கு என் பேத்திக்கு சீர் செய்ததுக்காண்டி வாங்குதேன். நல்ல தரமா செஞ்சு கொடுன்னு சொன்னேன். அவ எப்பவுமே நல்லா செய்த பொம்பளை தான், நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்கா. தீபாவளி அன்னைக்கு மட்டும் 2 வடை 2 பச்சி போட்டு இந்த பலகாரத்தையும் ஒண்ணா வச்சு சாமி கும்பிட்டுக்கிடுவோம். வடை சட்டி வைக்கணும் பார்த்தியா, அந்த கடமைக்காண்டி. இப்ப நிறைய பேர் வீட்டுல கடையில சொல்லி தான் செய்தாவோ பெருமை. யாரு போட்டு வீட்டுல செய்ய? அப்போ கூட்டு குடும்பமா 4-5 பேர் இருந்தாவோ, ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தாவோ. இப்போ ஒத்தாளா செய்ய வேண்டியிருக்கு பத்தியலா. ஆமாம்மா, அதான் இல்ல என்னங்கம்மா, தண்ணி வாங்கிக்கோங்க. அக்கா உங்களுக்கு எடுத்துட்டுமா? எனக்குலாம் வேண்டாம்மா, இருக்கட்டும். சரி எல்லாரும் இருங்க, போயிட்டு வரோம். அச்சியோ, நீங்க கடையில் தான் போவீங்களா இப்பவே போயிருவீங்களா? நான் இப்ப வீட்டுக்கு கிளம்பிடுவேம்மா. கார்ல தானே வந்தோம், வீட்டுக்கு போயிடலாம். ஆமா, வீட்டு வாசல்ல கார் நிக்கிறத பார்த்துட்டு தானே யார் வந்திருக்கான்னு பார்க்கறதுக்காண்டி வந்தோம். சரி எல்லாரும் இருங்க, நாங்க போயிட்டு வரோம். மல்லியா வாரோன்னு? சரிக்கா. என்ன இருங்க, தோசை சுட்டு துவையில எதுவும் வச்சு தரேன். வேண்டாம்மா, இன்னைக்கு நல்ல அலைச்சல் பத்தி சீக்கிரமே பசி வந்துடுது. வார வழியில ஒரு கடையில இட்லி சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சரி, இனி நாங்க கிளம்புதான் என்ன? ஆச்சி காலையில போலாம், இப்ப ராத்திரி போய் என்ன செய்ய போறிய? இருக்கட்டும் பேரப்பிள்ள, போயிட்டு வரேன். உங்க மாமன் கிட்ட வீட்டுக்கு வந்துடும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இன்னும் வரலையான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். தீபாவளி கழிச்சு வாரேன் என்னையா? சரி ஆச்சி. கடவுளேன்னு சீக்கிரமே ஒரு புள்ள குட்டி உண்டாயிட்டு அப்படின்னா அடுத்த வருஷம் தீபாவளி நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். பாப்போம் கடவுள் எப்படி வச்சிருக்காருன்னு பாப்போம். வேற எம்மா, பலாரம் கொண்டு வந்ததெல்லாம் நாளைக்கு ஒரு பாத்திரத்துல வச்சு உன் மருமட்டை கொடுத்து விடு. அவ வீடு வீடா போய் கொடுத்துட்டு வந்துட்டேன்னா அக்கம் பக்கத்து ஆட்கள்லாம் நல்லா அக்கறையா பேசிட்டு போதுவோம். சரி. 100-150 காணம் வாங்கியிருக்கம்மா, எல்லாருக்கும் நிரப்பி கொடுத்துறேன்னு. அவ்வளோ காணி ஏன் வாங்குதியே? ஒரு 20 போதுமே. இருக்கட்டும்மா, நல்லா செழிப்பா இருந்தா தானே ஆளுகளுக்கு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா செழிப்பாவே கொடுத்து விடுவோம் மருமட்டை. சரி. ஏன் மகா, அத்தை எவ்வளோ எடுத்து தரவளோ கொண்டு போய் ஒவ்வொரு வீடா நாளைக்கு காலையிலேயே கொடுத்துட்டு வந்துருந்தோமா. நாளையிலேருந்து எல்லா வீட்லையும் பலாரம் போட ஆரம்பிச்சிருவோ. எல்லாரும் வயலையும் முதல்ல சாப்பிடுற தீபாவளி பலாரம் நம்ம வீட்டில் உள்ளதா தான் இருக்கணும். காலையிலேயே கொண்டு போய் கொடுத்துருன்னு. சரி ஆச்சியோ. சரி பேரப்பிள்ள, நான் போயிட்டு வரேன். மகா வாரேன் டீ. நீ இருன்னா கேட்க மாட்டா, உடனே உன் அவனை தேடி ஓடிடுவா. வாரம் லட்டி, நான் தான் அடிக்கடி வாரேன்னு. சரி, நீ கேட்க போறா. சரி, போகும்போது உனக்கு எடுத்த சேலை உன் மகன் மருமகளுக்கு எடுத்த சவுளியெல்லாம் மறந்துட்டு போயிடாத, கொண்டு போ. ஆமா பத்தியா, ஒரு சர்வேல போட்டு கொண்டாமக்களே, நான் வீட்டுக்கு கொண்டு போறேன். நான் வச்சு தாரேன். ஐயா அயிலு போமா? போவோம் ஆச்சி. பேரப்பிள்ள, போயிட்டு வரோம். எல்லாரும் தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுங்க. என்னம்மா சொல்ல போனா தலை தீபாவளிக்கு புதுசா கல்யாணம் ஆன பேரனையும் பேத்தியும் நான் இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கணும். இந்த வருஷம் நிலைமை சரியில்லை. கடவுளே நான் அடுத்த வருஷமாவது கூட்டிட்டு போற மாதிரி அமையட்டும். தீபாவளிக்கு வீட்டுக்கு கூட்டு போலியன்னு எதுவும் நினைக்காத என்னம்மா. சரி, நான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல. நீங்க இதெல்லாம் கூட வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, வாங்கிட்டு வந்திருக்கிய. இதுல ஏன் நான் கூட்டிட்டு போகணும்னு நினைக்க போறேன். எல்லா வீட்லையும் உள்ளதானம்மா. சுமூகமா கல்யாணம் முடிஞ்சிருந்தது அப்படின்னா இந்நேரம் என் மவனும் மருமகளும் ஒடியாந்துருப்பாவோ, தீபாவளிக்கு கூப்பிட்டு போவேன். சரி, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனி அதை விட்டுருவோம். கடவுளேன்னு அடுத்த வருஷம் எல்லாரும் மனசு மாதிரி நல்ல ஒத்துமையா இருந்தா கண்டிப்பா பேரனையும் பேத்தியும் வீட்டுக்கு கூட்டு போய் தீபாவளி விருந்து வைக்கணும்னு நினைச்சிருக்கேன். அந்த பகவான் என்ன முடிவு பண்ணியிருக்காரோ தெரியல. நீங்க அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதியா. எங்க கொண்டாடுனா என்ன, சந்தோஷமா இருந்தா போதாதா? சரிம்மா, கேரளால இருந்து எப்போ வரவனா மருமவே? அவிய தீபாவளி அன்னைக்கு காலையில வருவாவே. சரி, எங்க வேலை பார்த்தாலும் ஒரு நல்ல நாளை திங்க நாளைக்கு ஒன்னா கூடிக்கிட்டு தான் நல்லா இருக்கும். ஏச்சியோ என்ன? கொண்டா மக்களே. வேற எங்களுக்கும் சேர்த்து சவுளி எடுத்துருக்காவனா? ஏன் போட்டு இருக்கட்டும், ஒரே குடும்பம்னு நினைச்சு எடுத்து கொடுத்துருக்கான். சந்தோஷமா எல்லாரும் கேட்டுங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். என்ன ஐயா போமா? அந்த வரேன் ஆச்சி. சிவா போயிட்டு வரேன்னா? சரிண்ணே. ஏக்கா போயிட்டு வரோம். சரிப்பா, நேரம் கிடைக்கல கவிதாவையும் பிள்ளையும் கூட்டு வா. கூட்டு வரேன்க்கா. வரட்டுமா? பார்த்து போயிட்டு வா. எல்லாரும் இருங்க, போயிட்டு வரோம். ஏன் சிவா, என்னம்மா? இந்த ஜாமானெல்லாம் தூக்கி பூஜை ரூம்ல வைக்க சொல்லு. இப்போ எதையும் பிரித்து எடுத்து வைக்க முடியாது, நாளை காலையில் தான் எல்லாம் செய்யணும். சரிம்மா. மகா, என்னங்க? அம்மா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கொண்டு பூஜை ரூம்ல வச்சிருந்தம்மா. சரிங்க. ஏம்மா, இப்போ உனக்கு மனசாரிட்டா? என்னதுல மனசாரிட்டாங்க? ஏன் மத்தியானம் இதெல்லாம் கொண்டு வரலன்னு தானே மகாவை ஏசுன? அது இப்போ இதெல்லாம் கொண்டு வந்ததால உனக்கு என்ன நிறைஞ்சிட்டு, இது கொண்டு வராட்டா உனக்கு என்ன குறைய போகுது? எல்லாம் அதாவது செய்ய வேண்டிய சீர்சனத்தின்னு செய்யண்டாமா, அப்புறம் ஊர்க்காரையே மதிப்பாள்வளா? ஊர்க்காரங்களை தூர விடு. உனக்கு ஏதாவது அவளை பேசிக்கிட்டே இருக்கணும்னு எண்ணம். ஏதாவது ஒரு காரணம் காட்டி அவ சங்கடப்படணும், அதை பார்த்து நீ சந்தோஷப்படணும். ஏமா இப்படி மாறிட்ட? என்னல பொண்டாட்டி வீட்ல இருந்து சீர்சனத்தி வந்துட்டோன்னு குசியில பேசியோ? எனக்கு அது வந்ததுனால குஷின்னு இல்லை, வராதனால கஷ்டம்னு இல்லை. நீ தான் இதெல்லாம் கொண்டு வரலன்னு காரணம் காட்டி அவளை ஏசிக்கிட்டு இருந்தா. இப்போ கொண்டு வந்துட்டவோ, இப்போ என்ன செய்ய போற? மத்தியானம் பேசின வார்த்தையெல்லாம் திரும்ப வாங்கிக்கிடுவியா? உனக்கு நான் எல்லாம் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லைம்மா. உனக்கே எல்லா விவரமும் தெரியும். தேவையில்லாம அவளை எல்லா விஷயத்துலையும் உன் வீட்டில் இப்படி செய்யல அப்படி செய்யலன்னா கஷ்டப்படுத்தி பேச வேலை வச்சுக்கிடாத. அவ ஏதாவது உன்னை பேசுதாளா ஏஸ்தாளா ஒண்ணுமே சொல்ல மாட்டா.
நீ அவட்ட முகம் கொடுத்து பேசாட்டாலும் நீ சொல்லுத வேலையெல்லாம் அவ செய்யத்தான் செய்தா. உனக்கு அவ அப்பா மேல கோவம்னா அவ அப்பா அம்மா கிட்ட மட்டும் அதை வச்சுக்கோ. இவட்ட எதுக்கு அந்த கோவத்தை காட்டுத? அவ என்ன நம்பி வந்திருக்கா. என்னால எந்த கஷ்டமும் உனக்கு வராதுன்னு சொல்லிதான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கல நீ அடிக்கடி அவளை தியால் கொட்டுத மாதிரி கொட்டிக்கிட்டே இருந்த அப்படின்னா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. பிறகு மவங்காரே நம்ம கிட்ட இப்படி கோவப்பட்டானே சத்தம் போட்டானேன்னு வருத்தப்படுற மாதிரி ஆயிராம சொல்லிட்டேன். இப்போ என்னல சொல்ல வர? அவளை என்னமோ சொன்னானே நீ சண்டை போட்டுருவே என்கிட்ட. நான் அப்படி சண்டை போட்டுறேன்னு சொல்லல, அந்த சூழ்நிலையை நீ உருவாக்கிறாதன்னு சொல்ல வரேன். ஏங்க மிச்சம் இருக்க 2 எண்ணத்தை மட்டும் நீங்க கொண்டு வந்துருவீங்களா? நீ கொண்டு போ மகா, நான் எடுத்துட்டு வரேன். சரி. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேம்மா. குடும்பத்துல அமைதியா இருக்கதும் சண்டை வர்றதும் உன்னைய வச்சுதான் இருக்கு, பாத்துக்கோ. எல்லா நேரமும் நீ அவளை ஏசையில நான் கேட்டுட்டு இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. எப்படி பேசிட்டு போறான்? எனக்கு தெரியாமலே அவன் ஆத்தாளுக்கு அப்பனுக்கு அவன் ஆட்சிக்காரிக்கெல்லாம் சவுளி எடுத்திருக்கான். இப்போ இதை கேட்டாலும் அந்த அன்னைக்கு சண்டை போடுதம்பான். எல்லாம் அவாதான் சிரிச்சு சிரிச்சு என் அவனை மயக்கி கைக்குள்ள வச்சிருக்கல்ல. இதுவும் செய்வான், இதுக்கு மேலேயும் செய்வான். இவன் என்ன செஞ்சாலும் அவன் மாமனார் மாமியார் இவனை மதிக்க போறது கிடையாது. பணம் திமிரு பிடிச்சி ஆடுதாவோ. இப்படி இருக்கையிலேயே மாமனாருக்கு மாமியாருக்கும் சவுளி எடுத்து கொடுத்து தாங்குதான். இவனுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்ல மாமனார் மாமியார் கிடைச்சிருந்தது என்னையும் என் புருஷனையும் கை கழுவி விட்டுருப்பான். எவ்வளோ பாசமாக வளர்த்தாலும் பொண்டாட்டி வரவும் மாறிடுதானுவல. என்னத்தை சொல்ல? சே, மணிப்பெருசோட ரூபா காணாம போச்சு. இன்னைக்கு மட்டும் ரூபா நம்மகிட்ட இருந்திருந்தா 10,000 ரூபாய்க்கு தங்கச்சிக்கு மட்டுமே அழகா எடுத்து கொடுத்துருக்கலாம். அதை தொலைக்க போய் தானே இவ்வளவோ பிரச்சனை வீட்டில். என்ன அத்தானு பழத்த யோசனையா இருக்கு? எடுத்த பேண்ட் சட்டை பிடிக்கலையா? கொண்டு போய் மாத்திட்டு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கியலோ? நீ வேற சின்ன பொண்ணு, மணிப்பெருசை எங்கன வச்சு தொலைஞ்சோம்னு தெரியலையே. போன ரூபா ஒரு 10,000மும் ஒருத்தட்ட வாங்கின 10,000மும் சேர்த்துலாம் வச்சிருந்தேன். இப்படி போகும்னு நினைக்கல. எவன் கையில கிடைச்சதோ எவன் வச்சு வாலிபாடுதானோ தெரியல. பாரு எங்க அம்மாவும் எவ்வளோ சங்கடப்படுதா இப்போ. ரொம்பலாம் கவலைப்படுதாரு. இந்த ஆள்கிட்ட நம்ம தான் எடுத்து வச்சிருக்கோங்கிறத சொல்லிடுவோமா? வேண்டாம் வேண்டாம், நாளைக்கு தங்கச்சிக்காரி ஊருக்கு போனதுக்கு பிறகு சொல்லுவோம். இப்போ சொன்னோம்னா வீம்புக்குன்னே அவளை கூட்டு போய் நாளைக்கே 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. நாளைக்கு அவள் ஊருக்கு போன கையோட இந்த விஷயத்தை வீட்டில் ஓப்பன் பண்ணுதான். சின்ன பொண்ணு என்ன யோசிக்க? அவ ஒன்றும் இல்லைங்க, உழைச்ச காசு எங்கே போகுது? எப்படினாலும் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். கவலைப்படாம கண்ணை பொத்தி தூங்குங்க. அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். திரும்ப கிடைச்சா நல்லா இருக்கும். அதெல்லாம் கிடைக்கவும் சாமியை கும்பிட்டுட்டு தூங்க பாருங்க. நாளைக்கு என்னென்னு இந்த விஷயத்தை சமாளிக்க போறனோ தெரியல. சமாளிப்போம், எவ்வளவோ சமாளிச்சிட்டோம். இதை சமாளிக்க மாட்டோமா? விடியட்டும், பார்ப்போம். ஏன் மீனா, சீக்கிரம் வா, நேராவது. இப்போ வந்துடும் மருமோனே. பாருங்க தான், அம்மாவும் அவளும் உள்ள இருந்துட்டு வெளியே வரவே மாட்டுக்காவோ. அப்படி என்னதான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காவோ? துணிமணி எதையும் அடிச்சு வச்சுக்கிட்டு இருப்போம் மாப்பிள்ள. நீங்க ஒரேடியா மத்தியானம் போலாம்னா கேட்க மாட்டேங்கிய. ஆமா, காலையிலன்னு சொல்லியே உங்க தங்கச்சிக்காரி 10 மணி ஆக்கிட்டா. இன்னும் மத்தியானம் போனோம்னு சொன்னா அவ சாயங்காலம் இல்லாட்டி ராத்திரி தான் கிளம்புவா. நான் நேத்தே போக வேண்டியது, சவுளி எடுக்க போனோம்னு சொல்லி நேத்து வீட்டுக்கு போக முடியல. இதுக்கே எங்க அம்மாட்ட போய் என்ன ஏச்சு வாங்கணுமோ தெரியல. இன்னைக்கும் நான் வீட்டுக்கு போறதுக்கு மத்தியானத்துக்கு மேல ஆயிரும். நாளைக்கு அக்கா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரணும். இவா என்னடான்னா கிளம்பவே மாட்டுக்கால. வருவா, கொஞ்சம் பொறுங்க மாப்பிள்ள. என்னத்த கிளம்பிட்டங்க, போம்மா. அம்மா கிளம்பிட்டியாம்மா ஒரு வழியா? சரி அத்தான், போயிட்டு வரோம். அக்காவையும் அத்தையும் கூப்பிடுங்க. சின்ன பொண்ணு எம்மா. அண்ணா வந்துட்டேன். சின்ன பொண்ணு எங்கம்மா? அவ அப்படியே பெராசல்ல நின்னா அண்ணுகிட்டு வரலையாங்க. ஏன் சின்ன பொண்ணே? நான் வாரத்தே. என்ன தம்பி, ஊர் கிளம்பிட்டீங்களோ? ஆமாக்கா, போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். சரி மருமனே, பார்த்து மெல்லமா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வாங்க. தீபாவளிக்கு முத நாள் சாயங்காலமே வீட்டுக்கு வந்துருங்க என்ன? சரித்த, வர பக்கம் கிளம்பட்டுமா? நல்லபடியா போயிட்டு வாங்க மருமனே. அத்தா நான் தூக்கிக்கிட்டுதேன். இருக்கட்டும் மாப்பிள்ள, நான் தூக்கிட்டு வந்து வண்டியில வைக்கேன், வாங்க. மக்களே, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணுமா. உன் வீட்டுக்கார இந்த வெயிலுக்குள்ள ஒன்றும் கூட்டு போறார. சாயங்காலம் கூட்டு போங்கன்னா கேட்க மாட்டுக்காரு. தலையில சால் எதையும் போட்டுக்கோ என்ன மக்களே, உச்சி குத்த போது இல்லாட்டா. சரிம்மா, ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கிடுவேன். சரி மக்கா, பார்த்து பத்திரமா உட்காந்துக்கோ. வண்டியில போவையிலே தூங்கிடாத. சரிம்மா. நீயும் நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரையில போடு. இப்போ எதுக்கு ரொம்ப பிரிஞ்சு போறனக்கா பேசிட்டு கல்வோ? இன்னைக்கு ஊருக்கு போறா, நாளா கழிச்சு சாயங்காலம் மறுபடியும் வரப்போறா. அடுத்து தீபாவளி முடிச்சு எத்தனை நாள் கழிச்சு போவாளோ தெரியாது. மூடையில ஒரு நாளைக்கு இந்த சீனை போடுதாள் உலம்மா. நான் போயிட்டு வரட்டா? சரி மக்களே, எதா இருந்தாலும் போன் அடின்னு. போன் போடுதம்மா, வரேன். மைனியோ, போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா மீனா. சரி எம்மா, வாரேன். இதில் ஒரு 5 எல்லாம் போட்டு வச்சாச்சு. ஒரு ஏரியா சம்பளத்தை கொடுத்து விட்டாலும் எல்லா வீட்லையும் வச்சுக்கிட்டு வருவேன். கொடுத்துட்டு வாங்கிட்டு வர சொல்லணும். சிவா, இலே. அந்த வரமா. என்னம்மா? இந்த சம்பளத்தில் எல்லா பொருளும் 5 எண்ணி வச்சிருக்கேன். அவளை கொண்டு கொடுத்துட்டு வர சொல்லு. கூப்பிடு, விவரம் சொல்லணும்.
நான் கூப்பிடுதேன். மகா, ஏன் மகாமா? அந்த வாரங்க. மகா அம்மாவாம்ல. என்னங்க? அம்மா என்னமோ சொல்லுதா, என்னன்னு கேளு. என்னத்தே? இல்லை, இந்த சம்பளத்தில் பலாரம் இருக்குது, ஒவ்வொரு வீடாக கொண்டு கொடுக்கணும். முதல்ல இந்த பக்கமாக போக சொல்லு. சரசத்தை வீட்டிலேருந்து ஆரம்பித்து அதுக்கடுத்து லட்சுமியத்தை, அப்புறம் சின்ன பொண்ணு வீடுன்னு ஒவ்வொரு வீடாக போகணும். ஒரே ஒரு சம்பளத்தை கையில் எடுக்க சொல்லு. எடுத்துட்டு அதை கொடுத்துட்டு திரும்ப வந்து மறுபடியும் வாங்கிட்டு போக சொல்லு. ஏம்மா ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு 4 வீட்டுக்கும் 4 சம்பளத்தை வச்சு கொடுத்து விடேன். இல்லை, சம்பளத்தை வச்சுக்கிட்டு தரமாட்டாள்வே. அவள் வீட்டில் இருக்க பாத்திரத்தில் தட்டிட்டு சம்பளத்தை கொண்டு வர சொல்லி அடுத்து நான் வச்சு போட்டு விடுவோம்ல. இப்படி தொலைஞ்சு போயிடும், அதுக்கு தான் சொல்லுதேன். இப்போ என்ன, ஒரே தெருவில் 4-5 வீடு இருக்குது, அவ்வளோதானே. தெரு தெருவாவா போய் கொடுக்க போறா? கொடுத்துட்டு வர சொல்லு, ஒன்றும் கரைஞ்சிட மாட்டா. வெயில் வேற அடிக்கலாமா? எப்போ கொடுக்கன்னா குடி, இல்லாட்டா கிடக்க சொல்லு. ஏங்க, நான் போயிட்டு வரேங்க. எனக்கெல்லாம் இப்படி போயிட்டு வரது நல்லா பிடிக்கும். வெயில் அடிக்கலாமக்கா, அதான் சொன்னேன். சாயங்காலமா வேணா போய் கொடுத்துட்டு வரியா? இல்லைங்க, ஆச்சியுமே காலையில் கொடுத்துட்டு வர சொன்னா. வெயிலெல்லாம் ஒன்றும் செய்யாது, நான் போய் கொடுத்துட்டு வரேன். சரி, அப்போ பார்த்து போயிட்டு வா. எல்லார் வீடும் உனக்கு தெரியுங்களா? தெரியுங்க, ஒரே தெருவில் தானே இருக்கும். காலையில் வாசல் தொளிக்கும் போது வைக்கும்போது அந்த அக்கா மாதிரி அங்கங்கே போவோ, பார்த்துருக்கோம்ல அவள் வீடு இங்கேன்னு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். சரிம்மா, அப்போ போயிட்டு வா. சரி. எத்தே தாங்க. கொடுத்துட்டு சட்டுன்னு வர சொல்லல, அங்கனே உட்காந்துக்கிடாம. எனக்கு இன்னும் வேற வேலையில் இருக்கு. சரி தே, நான் போயிட்டு உடனே வந்துடுவேன். எங்க வரேன்னு? சரிம்மா. சிவா, நீ லேப்டாப்பை தூக்கிட்டு வந்து இங்கே உட்காந்து வேலை பாரு. அப்போதான் அவள் வார நேரம் போகிற நேரம் எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒவ்வொரு நேரமும் நீ கூப்பிட்டுட்டு கிடக்க முடியாது. ஏம்மா, அவகிட்டே பேசினா தான் உனக்கு என்ன குறைஞ்சிருது? சொன்னதை செய்யப்பா ராசா. எனக்கும் சேர்த்து தான் நீ தாங்குதியே. அம்மா தாயே தங்கம்னு தாங்குதியே, பிறகுக்கு நான் பேசணும். கடவுளே, என்னால முடியல. சரி இரு, நான் லேப்டாப்பை தூக்கிட்டு வந்து உட்காருதேன். தள்ளு. இங்கே இரு. அவள் வந்தா அப்படின்னா இந்த சம்பளத்தை அவளை எடுத்துகிட்டு போக சொல்லிட்டு எனக்கு சத்தம் கொடு. நான் அவள் காலி பண்ணிட்டு வந்த சம்பளத்தை திரும்ப நிரப்பி வைக்கேன், சரியா? அதுக்கு அவளே வச்சுட்டு போய்கிட்டு வரலாமா? ஏன் போட்டு நீ வேலையை பார்க்கணும்னா பார்க்க வேண்டியதானே? அவளுக்கு என்ன வவதரியும் வச்சு கொடுக்க? அவன் ஆச்சி கொண்டு வந்ததில் தட்டை முறுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நுறுக்குனதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வைக்காமல் கொஞ்சம் நல்ல பொருளாக பார்த்து வைக்கணும். பிறகு நுறுங்குனதை கொடுத்துட்டான்றோல்வோ. நீ அவள் வந்தா சத்தம் மட்டும் கொடு. சரி, நீ போய் வேலையை பாரு, வந்தா கூப்பிடுதே. இந்த அம்மா மரெல்லாம் புரிஞ்சுக்கிடவே முடியல. சரி, வேலையை பார்ப்போம். நமக்கு எதுக்கு வம்பு? இப்போ வாயை விட்டா உடனே ஒரு சண்டை வந்துடும். எம்மா, இன்னைக்கே அம்மா அப்படியே முறுக்கு போட்டு கிடக்கா. நாளைக்கு வைக்கலாம்ல? ஆமாம், நாளைக்கு ஒரு நாள் உடையில இருக்குது. நாளை கழிச்சு தானே தீபாவளி. ஏட்டி, இன்னைக்கே முறுக்கு அதிரசம்லாம் போட்டு முடிச்சிட்டோம்னா நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முட்டி. வீட்டை மொழி கழிவு மட்டும் எடுத்துட்டு நாளை கழிச்சு சாமி கும்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். நானும் வருஷம் பூரா தீபாவளிக்கு முத நாள் பார்த்துக்கிடுவோம் நினச்சி தான் கடைசி வேலை ரொம்ப அதிகமாக போயிருது. தயவு செஞ்சு நீங்கள் 2 பேரும் ஒரு வேலையும் செய்யாட்டாலும் பரவாயில்லட்டி ஒரு முறுக்கு போட்டு எடுக்க வரைக்கும் சத்தம் கட்டாமல் இருங்க. பிற முறுக்கு நல்லா வராது. எம்மா, நீ ஏம்மா இப்படி இருக்கா? சுவாறு அரிசி களைஞ்சி போடும்போது சத்தம் போடாத, பேசாத. சுவாறு சரியாக வராதுங்க. என்ன காய வச்சு முறுக்கு போட முன்னே பேசாதங்க. நம்ம பேசாதான் அந்த முறுக்குக்கு தெரியவா போகுது, இல்லை சுவாத்துக்கு தான் தெரிய போதா? அதானே, எனக்கும் இது ரொம்ப நாள் டவுட்டு. ஏட்டி, என்ன சட்டி வச்ச இடத்துல கோவப்படக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கேன். சத்தம் கட்டாமல் இருங்க. ஏதாவது படிக்க வேண்டியது எழுத வேண்டியது இருந்தால் போய் செய்யுங்கட்டி. எம்மா, உனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வேண்டாமாம்மா? எம்மா, நீங்கள் எனக்கு ஒரு கல்ப்பும் பண்ணண்டாம்மா. நீங்கள் எங்கேருந்து எந்திரிச்சு போனீங்கனாலே எனக்கு பெரிய கல்ப்பு. கல்ப்பு சரசம்மா, யாருட்டி? யாரோ புது குரல் எனக்கா இருக்கு. யாரு? உள்ள வாங்க, அடுப்படியில இருக்கோம். ஏத்தடி, மகாவா வந்திருக்கா? வா மகா. ஏக்கா வாங்க. வாரேம்மா. அத்தை பலாரத்தை கொண்டு எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்டு வான்னு சொல்லி வச்சு கொடுத்தாவே, அதான் கொண்டு வந்தேன். அப்படியா? சரி, இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும்னு என்ன கட்டாயமா? இருக்கட்டும்மா, ஆச்சியும் நேரத்தையே சொல்லிட்டு போனா எல்லார் வீட்டுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு. என்னங்கம்மா, வாங்கிக்கிடுங்க. சரி இருமா, நான் இப்போ முறுக்கு போட போறேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. எம்மா, அந்த அக்காவை ஏமா கஷ்டப்படுத்துத? சும்மா இருங்கிட்டி. பாத்தியம்மா, செஞ்சு கொடுக்கறது காணாதுன்னு எப்படி பேசலன்னு. நானும் எங்கள் வீட்டில் இப்படித்தாம்மா எங்கள் அம்மாவை ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். புதுசாக ஏதாவது செய்யணும்னு உட்காந்துட்டானா ஒன்று இல்லாட்ட ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன் எங்கள் அம்மாவை. அது சரி, உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேருமா? எங்கள் வீட்டில் நான், அப்பா, அம்மா, ஆச்சி மட்டும்தான். கூட பிறந்தவ யாரும் கிடையாது என்னம்மா? எம்மா, அதான் அந்த அக்கா சொல்லிட்டுல, கேட்க தானே செய்வேன். சரி, பேசிக்கிட்டே இருக்காதேட்டி. எவ்வளோ ஒருத்தி எந்திரிச்சு சம்பளத்தை மாற்றிட்டு கொடுங்க. முனிசு, நீ இதை மாற்றிட்டு கொடுட்டி. பண்ணுதேன். அத்தை என்னம்மா செய்தா வீட்டில்? இருக்காவோம்மா, காலையில் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ ஒவ்வொரு வீட்டுக்காக கொண்டு போய் கொடுத்துட்டு சொன்னாவோ. முதல்ல உங்கள் வீட்டுக்கு தான் கொடுத்துட்டு சொன்னாவோ, கொடுத்தாச்சு. நான் அதுக்கடுத்து அந்த ரோஸ் கலர் சாரீ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த அக்கா வீட்டுக்கு போகணும். இப்படி ஒவ்வொரு வீடாக கொடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காவோ. அப்படியா? செத்த எங்கே இருந்துட்டு போகலாம்ல நீ? இருக்கம்மா, எல்லார் வீட்டுக்கும் போய் பலகாரம்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே வேணா இங்கே வந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, கொடுத்துட்டு வா. என்ன உனக்கு வீட்டுக்குள்ளே இருந்து நேரம் போகாது பற்றியா? நானும் உன்னையும் உன் வீட்டுக்காரனையும் வீட்டுக்கு ஒரு தடவையாவது விருந்துக்கு கூப்பிடணும்னு நினச்சேன். அடுத்து எனக்கு வாய்க்கவே இல்லை. சரி, அதனாலலாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ எப்போ அடிக்கடி வந்து போய் இரு. என்னம்மா, உனக்கு நேரம் போகலன்னா இவ்வளோ வீட்டில் தான் கிடப்பாள்வா. சனி ஞாயிறுனா வீட்டில் தான் இருப்பாள்வா. அங்கே வந்து பேசி வச்சு இரு.
ஆ சரிம்மா. இந்தாங்கக்கா. சரிம்மா போயிட்டு வரேன்னு. ஆ சரிம்மா பார்த்து போயிட்டு வா. நித்யா முனிசு போயிட்டு வரேன்னு. ஆ சரிக்கா. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வாங்கக்கா, ஏதாவது சீட்டு குளிக்க விளையாண்டுக்கிட்டு இருப்போம். வாரேன் வாரேன். ஏங்க என்னமக்கா போயிட்டு வந்துட்டியா? இப்போ நான் இந்த சம்பளத்தை வச்சுட்டு அதை எடுத்துட்டு போகணும் அப்படித்தானே? ஆமா, ஒரே நேரத்துல ஒரு 4-5 சம்பளத்தை வச்சு ஒரு பையில கொண்டு போனோம்னா ஒவ்வொரு வீடா கொடுத்துட்டு வந்துடலாம். வீண் அலைச்சலா இருக்கலாம் உனக்கு. ஏங்க இதுவும் ஜாலியாக தாங்க இருக்கு. வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறதுக்கு அப்படியே காத்தாட எல்லாரோடையும் பேசிட்டே போயிட்டு வரது நல்லா இருக்குல்ல? சரி சரி, உங்கள்கிட்ட பேசலாம் எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்கு. சரி நான் போயிட்டு வரேன். அடுத்து இந்த ரோசக்கா வீட்டுக்கு போகணும். இல்லை என்ன வந்துட்டு போயிட்டாலா? ஆமாம்மா போயிட்டா. இந்த சம்பளத்துல எடுத்து வை. ஆ சரி. வேற சாந்தி எல்லாரும் குரூப்பாக நேற்று ஜவுளி எடுக்க போனிய போல? ஆமாக்கா, எனக்கு போவதுக்கே விருப்பம் இல்லை, எனக்கு அலைச்சலே பிடிக்காது. இருந்தாலும் நீ வா சாந்தி வா சாந்தின்னு எல்லாரும் கூப்பிட்டாவளா, சரி போயிட்டு போவோம் அப்படின்ட்டு தான் போயிட்டு வந்தேன். அப்படின்னாலும் உனக்கும் ஜவுளி எடுக்கணும்ல சாந்தி, போய்த்தானே ஆகணும். எனக்கெல்லாம் என் வீட்டுக்காரர் இந்த வருஷம் 2000 ரூபாய்க்கு பட்டு எடுத்து வந்துட்டாக்க. என்ன சொல்லியா சாந்தி, உன் வீட்டுக்காரனா? ஆமாக்கா, நம்பவே முடியல. எனக்கு இப்படி தான் ஆச்சரியமா போச்சு பார்த்துக்கிடுங்க. என் மேலே எம்பிட்டு பாசம் இருந்தால் 2000 ரூபாய்க்கு எடுத்து வந்துருப்பாருக்க. நீ வேலையை பார்த்தியாக்கும்? ஆமாங்கம்ல, 2105 ரூபா போட்டிருந்தது. என் மேலே எம்பிட்டு பாசத்தை வச்சுக்கிட்டு தான் பாசமே இல்லாத மாதிரி திட்டிக்கிட்டு கிடந்திருக்காரு. நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம மனசுல கோவம் இருந்தாலும் பாசம் இருந்தாலும் காட்டிடுவோம்க்கா, அவங்க காட்டிக்கிட மாட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அது சரி, உன் புருஷன் உனக்கு சேலை எடுத்து கொடுத்தாம்னு சொல்றதெல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கு. சாந்திக்கா, அந்த சேலையை கொஞ்சம் காட்டுவீலாக்கா பார்க்கறதுக்கு? அதுக்கு என்ன, தாராளமா காட்டுவேன். சாந்திக்கா. ஏன் மகா, என்னம்மா அதிசயமா இருக்கு, நீ வெளியிலேயே வரமாட்டா, இன்னைக்கு வந்திருக்க? ஆமாக்கா, ஆச்சி நேற்று பலகாரம்லாம் கொண்டு வந்தாலா, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு தந்திருக்காவே அத்தை. ஒவ்வொரு வீட்லேயே போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புனாவே. சரி சரி. அதான் சரசம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டேன், உங்கள் வீட்டுக்கு கொடுக்கலன்னு போனேன், கதவை அடைச்சி கிடக்கு. அதான் உங்களை காங்கலையா லட்சுமி அம்மா வீட்டுக்கு போமான்னு நினச்சிக்கிட்டு கீழே தான் உங்களை பார்த்தேன், அந்த அன்னைக்கு இங்கே வந்தேன். அடே அப்படியா, பலகாரம் கொண்டு வந்தியோ? வச்சுட்டேன்னா போம்மா, நான் பேரை கொண்டு வந்து தரேன் சம்பளத்தை. அவ இல்லைக்கா, அத்தை சம்பளத்தை வாங்கிட்டு வர சொன்னாவே, ஏன்னா இன்னும் அடுத்த வீடுகளுக்கு கொடுக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காண்டி. ஐயா அப்படியா, அத்தை சொல்லியிருக்காவளோ? இந்த வாரேன், இப்போ வச்சுட்டு தரேன். நான் இப்போ வீட்டுக்கு போக வேண்டியிருக்க, ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரணும். சம்பளம் பார்க்கறதுக்கு நல்லா புதுசாக இருக்குது. ஒரு வாரம் பிளங்கிட்டு திருப்பி கொடுக்கலாமான்னு பார்த்தா உஷாரா அத்தை கேட்டாவுன்னு சொல்லிட்டாளா, இனி எங்கே வச்சுக்கிட. சரி, பலகாரம் நல்லா நிறையா இருக்கும் போல, பெரிய சம்பளமாக தெரியுது, அது கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம். ஏமா, எங்கள் வீட்டுக்கெல்லாம் பலகாரம் கொண்டு வர மாட்டியா? கொண்டுட்டு வருவேங்க்கா, ஒவ்வொரு வீட்டுக்கா போய் தான் கொடுத்துட்டு வரேன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன்னு. ஏம்மா, நாங்கள் சும்மா தான் கேட்டோம், நீ என்ன சொல்லுதுன்னு கேட்கறதுக்கு. எங்களுக்கெல்லாம் தராட்டாலும் பரவாயில்ல. இல்லை இல்லை, அத்தை எல்லாருக்குமே கொடுக்கணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாவே. உங்கள் அத்தை உன்ட்ட நல்லா பேசுவாளாம்மா? நல்லா தான் பேசுவாவே. சுவாறு கறியெல்லாம் யார் வைப்பாவளம்மா? நீ வைப்பியா, உங்கள் அத்தை வைக்குமா? எங்கள் அத்தை சுவார் பொங்க குழம்பு கறி வைக்க அந்த மாதிரி பார்த்துக்கிடாவோ, நான் அப்பளம் பொரிக்க தோசை சுட சட்னி வைக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில் பார்த்துட்டு காய்கறியெல்லாம் நறுக்கி கொடுத்துக்கிடுவேன். சரி சரி, ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு நீ என்னஞ்சா நான் என்னஞ்சா தானே கழிக்கணும். ஆமாம். சரிக்கா, நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் வீட்டுக்கு போய் அந்த பலகாரத்தை மாற்றி வச்சுட்டு அந்த சேலையை எடுத்துகிட்டு வரேன் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு. சரி சந்தி, போய் எடுத்துட்டு வா. மகா போம்மா. போவங்க்கா. ஏக்கா, இந்த பிள்ளை நல்ல குணமாக அமைச்சுக்கிட்டுலாம் மல்லியாளுக்கு. ஆமாம், பிறகு ஆனால் பேச்செல்லாம் ஒன்றும் கிடையாதாங்க்கா, அந்த பிள்ளைகிட்டவா பேசிக்கிட்டே மாட்டானா மல்லியா? அப்படியா, யார் சொன்னா? அக்கம் பக்கத்தில் தான் பேசிக்கிட்டாள்வல்லக்கா, இந்த பிள்ளையே வழியே போய் பேசினாலும் அவள் பேசவே மாட்டாளாம். ஏன் முடியல, இவளை விட அவன் என்ன குறைஞ்சவா? அதை சொல்லு, அந்த பிள்ளை கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளை. எனத்தியா இப்போ காதலுக்கு இதழ்னு பண்ணி இவ வீட்டில் வந்து கிடக்கு. சும்மா நீட்டிக்கிட்டு சண்டை விட்டுட்டு பேசாமல் கிடக்காது, என்னத்துக்கு பேசினா என்ன? ஆமாம், இப்போ இப்படி தாங்க படிச்சிருக்காள்வோ, நல்ல பிள்ளையாவே அமைஞ்சாலும் மோரை முஞ்சியை சிலுப்பிக்கிட்டு. எல்லாம் சும்மா ஒரு பந்தாதான், பணக்கார மருமவா, அதான் வந்த உடனே பேசிட்டான்னு எல்லாவளும் சொல்லிடுவாள்வல்ல, அதுக்காண்டி நிமிட்டிட்டு தெரியுதா? அதை சொல்லுங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு மண்டக்கணமே இல்லைன்னாக்கா. ஆமாம், எப்படி அழகாக பேசிட்டு போகுது. உள்ளவாமக்கா. இந்தாங்கக்கா வச்சுட்டு தாங்க. கொண்டா இருமா, வச்சுட்டு வரேன். சரிக்கா. வீட்டுக்குள்ளே செடியெலாம் வச்சுருக்காவளா இவ வீட்டில், நல்லா இருக்கு. இந்தாமக்கா. தாங்கக்கா, வீட்டுக்குள்ளே செடியெலாம் வச்சுருக்கீங்களே? ஆமாம், குத்தாலத்துக்கு போனப்போ அப்படி வாங்கணும், வீட்டுக்குள்ளே வளர்க்க செடின்னு. நல்லா அழகா இருக்கு. என்ன? சரிக்கா, நான் வரேன்னு. இரேமக்கா, காப்பியாவது டீயாவது குடிச்சிட்டு போயேன். வேண்டாக்கா, இன்னொரு நாள் வரையில குடிச்சுக்கிட்டேன். சரிம்மா, ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். எங்கே போறாவ? இந்த சேலை நல்லா இருக்கா? அழகா இருக்குக்கா. இதான் எடுத்தியா நேற்று நீங்கள் ஒரு க்ரீன் கலரில் குர்த்தி மாதிரிலாம் பார்த்தியா? அது நான் எடுத்திருக்கேன். இந்த சேலை என் வீட்டுக்காரர் எனக்கு எடுத்து வந்திருக்காரு. அப்படியா, உங்கள் வீட்டென்ன எடுத்தவளோ உங்களுக்கு? ஆமாம், எனக்கே தெரியாது, சர்ப்ரைஸாக எடுத்து வந்தாவோ. வேற 2105 ரூபா. அப்படியா, பரவாயில்லையா. கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் இருக்குமாக்கா உங்களுக்கு? ஆமாம், 11 வருஷம் முடிஞ்சிட்டு. 11 வருஷம் முடிஞ்சு 12வது வருஷம் பிறக்க போகுது. இத்தனை வருஷத்துக்கு பிறகும் பாசமாக வாங்கி தரதுலாம் பெரிய விஷயம்க்கா. ரொம்ப லக்கி நீங்கள். பத்தியா?
இந்த கலர் நல்லா இருக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் சேலை கட்டினாலும் அழகா இருக்கும்க்கா. அப்போ அந்த வார்த்தையெல்லாம் என் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கேட்டது மகா. எங்க ஊர்ல நான் இருந்தப்போ நான் என்ன கலர்ல ட்ரெஸ் உடுத்தினாலும் நல்லா இருக்கும் பாவோ. எல்லாரும் ஊரோட சொல்லவோ சாந்திக்கு என்ன கலர்ல துணி உடுத்தினாலும் நல்லா இருக்கு அப்படிம்பாவோ. கல்யாணத்துக்கு அப்புறம் யார் நம்மளை பார்த்து அப்படி சொல்ல போற, அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷம் கழிச்சு நீ தான் இன்னைக்கு சொல்லியிருக்க அப்படி. நம்மளை பார்த்து யாருக்கா அப்படி சொல்லணும்? கண்ணாடியை பார்த்து உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட வேண்டியதானே. நமக்குன்னு யாரும் பேசணும்னு எதிர்பார்த்து என்ன ஆக போகுது? அதை சொல்லு, நமக்கு நாம என்ன? ஆமா சரிக்கா, நான் போயிட்டு வரேன். அத்தை கொடுத்துட்டு சீக்கிரம் வர சொன்னாவோ, இன்னும் நிறைய வீட்டுக்கு போகணும். போயிட்டு வாம்மா, போயிட்டு வா. அடிக்கடி அப்பப்போ வெளியில வா, என்ன வீட்டுக்குள்ளே இருக்காத. சரிக்கா. நீ என்ன அழகா பேசுத. ஒவ்வொரு பிள்ளைகளும் சரியா பேசவே செய்யாது, அதுபோல அங்கங்கேயும் நாந்திட்டு தெரியுது. நீ நல்லா பேசுத பிள்ளை, ஆளோட ஆளா அங்கங்கேயுமே எங்க கூட பேசி வச்சிருந்தா நல்லா இருக்கும்ல. ஆமாக்கா, இனி வர பார்க்க என்ன. சரிம்மா, போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா. அடுத்து லட்சுமி அக்கா வீட்டுக்கா போக போற? ஆமாக்கா, அவங்க வீட்டுக்கு தான் கொண்டு போகணும். சரி வீட்டில் தான் இருப்பாவ, போயிட்டு வா. இந்த சேலையை கொண்டு போய் வள்ளி செம்பால் அதாட்டெல்லாம் காட்டணும். அப்படியே பொறாமையில பொசுங்கிர் வாழ்வோம். என் வீட்டுக்காரர் எனக்கு 2000 ரூபாய்க்கு எடுத்தாருன்னு சொன்னோன்னு எவ்வளோ மூஞ்சி மாறதை பார்க்கணுமே. இன்னும் இதையும் கொண்டு போய் கொடுக்கேன், கூட கொஞ்சம் பொசுங்கட்டும். ஏக்கா, இந்த சாந்தி புருஷன்னா அப்படி பாசக்காரனாங்க. 2000 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தாங்க. உண்மையா பொய்யாக்க? சும்மா அப்புறம் ஆடலை பாலா இருக்கும். பொய் சொல்றவளா இருந்தா நம்மகிட்ட சேலையை காட்டுதம்னு பேர்க்க மாட்டாளக்க. அது ஒன்று இருக்குன்னு இவளை கண்டாலே உனக்கு ஆகாது. சண்டை போட்டு நாரிட்டு தான் கிடப்பாவோ. ஆள்வளுக்கு முன்னே சும்மா நடிச்சுக்கிடுவா, புருஷன் முன்னாட்டி ஒத்துமையா இருக்க மாதிரி. பாத்தியலா, இவளுக்கு 2000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தாங்களே. ஏக்கா வாரா சத்தம் போடாம இருங்க. ஐயா வந்துட்டாளா? பிற ஏக்கா, தீபாவளிக்கு பலகாரம்லாம் போடுதியெல்லாம் எப்படி வீட்டுல? இல்லம்மா, நமக்கெல்லாம் எண்ணெய் சட்டி முன்ன உட்காந்தா தலை சுத்தல் வந்துடும். ஏக்கா, இந்த சேலை தம்க்கா எடுத்து தந்தாவே பாருங்க, கொண்டா பாக்கட்டும். நல்லா அழகா இருக்கே. இதே மாதிரி சேலை ஏன்ட்டையும் ஒண்ணு உண்டக்கா? சேலையில தான் ஒண்ணு போல நிறைய உண்டல்லதா. ஏக்கா அங்கிட்டு வாங்குங்க பாப்போம். இந்த சேலை சாந்தி அக்கா. ஏக்கா, அந்த சேலை உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லையாவா? அதுக்குள்ள மறந்துட்டீங்களக்கா. இந்த சேலை பரணியில நீங்க எடுத்ததுக்கா. என்ன சொல்லியாலதா? அது என் வீட்டுக்காரர் எடுத்துருந்ததுல. சும்மா எங்களை ஏமாத்தாதியக்கா. சாதாரணமா சேலை இருக்குன்னு சொன்னா நாங்க கேட்டுட்டு போறோம். எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம வீட்டுக்காரர் எடுத்துருந்தாருன்னு நடிக்கிய? ஏலாதா, இப்படி எல்லாம் பேசாதானே. நான் இப்படி எல்லாம் உங்களை ஏமாத்தணும் எனக்கு என்ன அவசியமா? சத்தியமா சொல்லுது, இது என் வீட்டுக்காரர் எனக்கு எடுத்து தந்ததுதான். அவர் தான் சொன்னாரு உனக்காண்டி நான் சர்ப்ரைஸா எடுத்து வச்சேன் அப்படின்னு. அப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்ப நீங்க எங்களை ஏமாத்தல, உங்க வீட்டுக்காரர் தான் உங்களை ஏமாத்திருக்காரு. அவரெல்லாம் அப்படி செய்ய மாட்டார்லதா. ஏலதா, அவட்ட இருக்க சேலையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தெரியும் வள்ளியக்கா. சாந்தியக்கா, கோவப்படாம நான் சொல்லுறதை மட்டும் யோசிச்சு பாருங்கக்கா. ஆடி மாசம் ஆடி கழிவுல சேலை எடுப்போம்னு நீங்களும் நானும் சேர்ந்தானே தென்காசி பரணிக்கு போனோம். போகும்போது கூட பஸ்ஸில் போனால் நெருக்கடியாக இருக்கும்னு என் வண்டியில் உங்களை கூப்பிட்டு போனேன், ஞாபகம் இருக்கா? அப்போ நம்ம போய் பார்த்ததுல எந்த சேலையுமே லாய்ப்பட்டு வரல. இந்த சேலையும் இதே மாடலில் ஒரு பச்சை கலரும் ஒரு ப்ளூ கலரும் இருந்தது. அதில் 2100 ரூபா போட்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் நம்ம 1700 ரூபா கொடுத்து தான் வாங்கணும். நான் பச்சை கலர் எடுத்தேன், நீங்கள் இந்த பஞ்சு மிட்டாய் கலர் எடுத்தீங்க. ஆனால் இதில் சட்டை கிடையாதுன்னு கடைக்காரே. அப்போ கூட நான் சொன்னோம்ல, சட்டை இல்லாமல் இந்த சேலை எதுக்குக்கா துட்ட போடணும் அப்படின்னு. அதுக்கு நீங்கள் சொன்னீங்க, சட்டை இல்லாட்ட என்ன, 2100 ரூபா சேலை நமக்கு 1700 ரூபா லாபத்தில் கிடைக்கல. கோல்டன் கலர்ல ஒரு சட்டை நான் வச்சிருக்கேன், அதுக்கு இந்த சேலையை உடுத்திக்கிடலாம் அப்படின்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? நீங்க சொல்ல போய் தான் நானே இதே மாதிரி பச்சை கலர்ல ஒரு சேலை எடுத்தேன். என்னலதான் சொல்லியா? அப்ப இது நான் எடுத்த சேலை தானோ? ஆமாக்கா, நீங்க வேணா உள்ள லேபிள பாருங்க, பரணி கடை பேர் தான் போட்டிருக்கு. பிறகு எப்படிலதான் என் வீட்டுக்காரி எடுத்துட்டு வந்து தர முடியும்? என்ன சந்தி, இது கூடவா உனக்கு புரியல? உன் பீரோல்ல உள்ளதள்ளி ஒரு புது சேலை எடுப்போம்னு எடுத்திருக்கான். எடுத்து சர்வேல போட்டு உன்ட்ட கொண்டு வந்து நான் எடுத்ததுன்னு புதுசுன்னு காமிச்சிருக்கான். நீயும் அதை நம்பி ஏமாந்துருக்கா. ஆமாக்கா, அப்படிதான் நடந்திருக்கும். அந்த அண்ணன் உங்களை நல்லா ஏமாத்திட்டாவே. படுபாவி பைய, இப்படி ஏமாத்திட்டானே. இப்ப இவ்வளவு முறையில நான் எப்படி முடிப்பேன்? கேவலப்பட்டனே. சரி, இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். அவன் என்னை ஏமாத்தினது மட்டுமல்லாது இந்த 3 வருடம் இப்ப நான் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்க அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டானே. இருக்கு இன்னைக்கு அவனுக்கு விளக்கமா தடி. இப்ப இவ்வளோட்ட என்னத்தை சொல்லி சமாளிப்பேன்? அப்படி நைஸா போயிருவோமா? சாந்தியக்கா, ஐயோ கூப்பிட்டால. என்னலதா, வருத்தப்படாதேக்கா. அந்த அண்ணன் உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு பண்ணிருப்பாவன்னு நினைக்கேன். நீங்க அதை உண்மைன்னு நம்பியிருப்பியெல்லாம் இருக்கும். ஆமா, கவலைப்படாதே. இல்லக்கா, கவலை எல்லாம் ஒன்றும் படலை. அப்படியே தான் இருக்கும் போல. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நான் வாரேன்ன. ஏக்கா, ஏம்மா விடமாட்டா போலயே அந்த பம்பை. நான் வாரல தான் நேராவது இருந்து பேச நேரம் இல்லை. அதுக்கு இல்லக்கா, உங்க சேலையை எடுத்துட்டு போங்க. வச்சுட்டு போறியா மறந்துட்டு? ஐயா ஆமா, சேலையை வாங்கிட்டு போக மறந்துட்டேன். கொண்டா கொண்டா. சரி, நான் வாரேன்னுக்கா, கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, இவளும் மூஞ்சி பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. இப்படிக்கு எவ்வளப்பட வச்சுட்டானா நெட்ட பைய. இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. ஏலாதா, நெசத்திலே பரணியில எடுத்ததானோ அது? ஆமாக்கா, நாங்க 2 பேரும் சேர்ந்து போய் தான் எடுத்தோம். 4 மாசம் ஆகுது. அதுக்குள்ள எப்படி மறந்தான்னு தெரியல.
அவள் தான் ஒரு மாத்தைக்கு 2 சேலை எடுத்துட்டு தீதால, அப்புறம் எப்படி அவளுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த சேலை ஞாபகத்தில் இருக்கும்? அதை சொல்லு, எதுனாலும் ஒரு அளவுக்கு தான். அளவுக்கு மீறி துணிமணி எடுத்துட்டு திரிஞ்சிட்டு நீட்டிட்டு நடந்தா. இப்போ எடுத்த சேலையை மறந்துட்டு புருஷங்காரன் வாங்கி கொடுத்ததுன்னு நினச்சி ஏமாந்து போய் நிற்கா. அவள் சேலையை எப்படி நீட்டிக்கிட்டு கொண்டு வந்தா பத்தியா? ஆமாம், கடைசி இப்போ கேவலப்பட்டு போயிட்டா. எதுக்குக்கு அப்படி வரம்பு மீறி சேலையில எடுக்கணும்? எதுவுமே அளவோட இருந்தால் பிரச்சனை இல்லை பத்தியலா. ஆமாம், நாமளாம் தீபாவளிக்கு எடுக்கிறது, கோயில் கூடைக்கு எடுக்கிறது தாமா. அதை தாண்டி ஒரு சேலை துணிமணி எடுத்துடவே மாட்டேன். நான் அப்படிதாம்க்க. இவ ஒரு நீட்டிக்க ஒரு மாசத்துக்கு 2 சேலை எடுத்துக்கிட்டு அதையும் நீட்டிக்கிட்டு தான் பேசுவா. இன்னைக்கு அதுவே அவளுக்கு பிரச்சனையா போயிட்டு. என்ன நீட்டுனா கடைசி இப்போ அடுத்து ஒரு வாரத்தை கூட பேச வழி இல்லாம திரும்பி பக்கம் கூட கேவலப்பட்டு ஓடி போயிட்டா. யாராவது இருக்கீங்களா? லட்சுமிமா, யாரு? என்ன தொழுவத்துல நிக்க? எங்கிட்டு வாங்க. அடே மகாவா, வாமா. ஆமாம்மா, நேற்று ஆச்சி பலகாரம்லாம் கொண்டு வந்தால, அதில் கொஞ்சம் கொடுத்துட்டு வர சொல்லி அத்தை அனுப்புனாவே. ஐயா அப்படியா? இதெல்லாம் கொண்டு வரோம்னு என்ன இருக்கு? இருக்கட்டும்மா, வாங்கிக்கிடுங்க. வாரியலும் கைமா இருக்கானே. இந்த நேராக போனேன்னா அடுப்படி இருக்குமா, அதில் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் வேணா தட்டிட்டு ஒரு மூடி வச்சுட்டு போ. ஏம்மா, உங்கள் வீட்டில் எது எங்கே வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாதுல்ல. நீ அடுப்படிக்கு போய் பார்த்தனா அட்டத்தில் பாத்திரத்தை தேய்ச்சி கழுவி வச்சிருப்பேன். அது நல்லா காஞ்ச பாத்திரமா பார்த்து அதில் தூக்கி போட்டுட்டு ஒரு ஈயத்தட்டோ சிலுவர் தட்டோ வச்சு மூடிடு. என்னம்மா இவ்வளோ நேரம் தூத்துக்கிட்டு இருந்தேன் பார்த்தியா? கை காலெல்லாம் ஒரே புழுதியாக இருக்குது. இப்போ நான் பலகாரத்தை தொட்டோம்னா மண்ணு விழுந்தாலும் விழுந்துடும். நான் எதையும் தள்ளி விட்டுறக்கூடாதம்மா. எதையும் எங்கே வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாதுல்ல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. மேலே அட்டத்தில் நீ பார்த்தனாலே தெரியும். பாத்திரமா கிடக்குமா, அதில் எடுத்து நீ வச்சுட்டு வா. நம்ம வீடு தானே, என்ன அடுத்த வீடா? கொண்டு போய் வச்சுட்டு வா. சரிம்மா, பார்க்கேன். ஏம்மா வச்சுட்டேம்மா. ஒரு குத்துப்போனி மாதிரி இருந்தது, அதில் பலகாரத்தை வச்சுட்டு அது மேலே ஒரு சிலுவர் தட்டை வச்சு மூடி அடுப்பு மேலே வச்சுருக்கேம்மா. சரி நான் வரேன்னு. இருமா ஒரு நிமிஷம். வந்த பிள்ளைக்கு ஒரு டீ காப்பி கூட கொடுக்கலையே. வேண்டாம்மா, இருக்கட்டும். இரு கொஞ்சம் பொறு, வரேன். நம்மா அந்த இளநீ வாங்கிக்கோ. ஐயோ வேண்டாம்மா, இருக்கட்டும். வாங்கிக்கம்மா. வந்த பிள்ளைக்கு ஒன்றுமே கொடுக்கல பத்தியா? எனக்கு இப்போ அடுப்படிக்கு வர முடியாது, புழுதியாக இருக்கா. இனி குளிச்சுட்டு தான் உள்ளே போவேன். அதான் வாங்கிட்டு போ. நல்ல வெயிலாக வேற இருக்கு பத்தியா? வீட்டுக்கு போய் சிவாவை வெட்டி தர சொல்லி கூடி நல்லா இருக்கும். இருக்கட்டும்மா, வாங்கிட்டு போங்கம்ல. வாங்கிக்கோ. சரி. அத்தை என்ன செய்தா? சோறு பண்ணிட்டு இருக்காவும் நினைக்கேம்மா. அடுப்படியில் நிற்காத. நான் இப்படி எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, ஒரு தட்டையாக கொடுத்துட்டு வரேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன்னு. பார்த்து போயிட்டாம்மா. நல்ல பிள்ளை. இந்த ஆச்சி தூங்கிட்டு இருக்காவுல, வீட்டில் வேற யாரும் இருக்க மாதிரியும் தெரியல. சத்தமாக கூப்பிட்டா தூக்கம் கலைஞ்சிடக்கூடாதே. இதே இவன் ஏன் இப்படி கணக்க? இதே விசில காணும் பாத்தீங்களா? தேடி பாருவலா, கிடைக்கும். தூங்கிட்டு கேல கணச்சிட்டா. சை. ஆச்சி யாரு? ஏத்த நீ எப்பமா வந்த? வா மக்களே. ஆச்சி நீ வந்ததை கவனிக்கலம்மா. வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டோ? இல்ல ஆச்சி, இப்பதான் வந்தேன். நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களா, எப்படி சத்தம் கொடுக்கணும்னா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியா? சரி இரு ஒரு நிமிஷம். சின்ன பொண்ணே, இது என்ன? காப்பியாவது டீயாவது போட்டு கொண்டா. ஆச்சி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இருக்கட்டுமா, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க, உட்காரு. இருக்கட்டும் ஆச்சியா. யார் வந்திருக்கா? ஏன் மகா, எப்போ வந்த? இப்பதாக்கா வந்தேன். இந்த நேத்து ஆச்சி வீட்டுல இருந்து பலகாரம் கொண்டு வந்தா. அதான் அத்தை எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டு வர சொன்னாவ. அதான் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தேன். அப்படியே அவங்க ஆச்சி மட்டும் தான் வந்தவளா, அப்பா அம்மா வந்தவளாம்மா? இல்ல, அப்பா அம்மா வரல ஆச்சியோ. அவ இன்னும் கோபமா தான் இருக்காவோ. ஆச்சி எப்பவும் போல வருவாள்ல, அதான் அவ கொண்டு வந்தா. அப்படியா? பாட்டு ஆச்சி தான் குடும்பத்துக்கு மூத்தவோ. அவ ஆசீர்வாதமே உனக்கு கிடைச்சிருக்க. எப்ப என்ன எவ்வளவு என்ன இங்க நிக்க? காப்பி போட்டியா? அப்படி அடுப்புல பாலை வச்சுட்டு தான் வந்தேன். நான் போய் ஆத்திட்டு வரேன். ஏக்கா வேண்டாக்கா. ஏமா சத்த இரு, காப்பி குடிச்சிட்டு போலாம். ஆமா இரு மகா, 5 நிமிஷம் தானே வரேன். அத்தை என்னம்மா செய்தா? உங்க மாமே வந்துட்டானா? மாமா தீபாவளி அன்னைக்கு காலையில் தான் வருவாச்சி. அத்தை சமையல் பண்ணிட்டு இருக்காவ. அப்படியா? சரி இந்த மகா. கொண்டு வந்துட்டியா? ஏம்மா உட்காரு. யாச்சி எனக்கு காப்பி வேண்டாச்சியோ. சரி, வீட்டுக்கு வந்தப்பல ஏதாவது ஒன்று குடிக்கணும்லாமா? அப்படி எப்படி போகலாம். முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க. பேரணி உன்னையும் ஒரு நாளாவது வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஏகப்பட்ட யோசனை பத்தியா, ஒன்றுமே சொல்லதுக்கு வழி இல்லை. தீபாவளி கழிச்சு ஒரு தடவை கூப்பிடுதேன், வாங்கண்ணே. சரி ஆச்சியோ. இரு இப்போதைக்கு இந்த காப்பி மட்டுமாவது குடி. சரி, இதை வாங்கிக்கிடுங்க ஆச்சியோ. சின்ன பொண்ணு, நான் இதை கொண்டு போய் பலாரத்தை உள்ள வச்சுட்டு சம்பளத்தை கொண்டு வந்து கொடு. சரி தே. படுபாவி பையன், ஊரோடு இப்படி இன்னைக்கு கேவலப்படுத்தி விட்டானே. அவள் வேணாரம் எல்லார்ட்டையும் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாள்வ. என்ன சந்தோஷத்துல இருந்தேன், புருஷங்காரன் சேலை எடுத்து கொடுத்துட்டான்னு. இப்படி என்ன ஊரையே சிரிக்கும்படியே வச்சுட்டானே. இன்னும் இது மாதிரி எத்தனை விஷயத்துல என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கானோ என்ன தெரியும் எனக்கு.
அக்கா தங்கச்சிக்கெல்லாம் உண்மையா இருக்கானுவ. கெட்டுன பொண்டாட்டிக்கு மட்டும் ஏன் இப்படி போலியா நடிக்கானுன்னு தெரிய மாட்டேங்குது. போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேக்கான். எங்க கிடக்கானோ, இன்னைக்கு ராத்திரி வந்துருவானோ இல்ல காலையில தான் வருவானோ தெரியல. ஆனா வந்த உடனே அவனுக்கு இருக்கு. எடி என்ன இழிப்பு? எம்மா டிவி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தம்மா. ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? முடிஞ்சுமா. போ போய் படுத்து தூங்கு. ராத்திரி ரொம்ப நேரம் டிவி பார்த்தா தூக்கம் வராது. எம்மா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போறேம்மா. போய் தூங்குட்டி. பிற காலையில எந்திரி எந்திரி உன்னை தாங்கிட்டு கிடக்கணும். போறேன். மக்களே எப்ப மக்களே, அப்பா என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. எப்ப இது பூரா எனக்கா? ஆமா மக்களே, போன வருஷமே எனக்கு ராக்கெட் வெடி வேணும் வேணும்னு கேட்டல, அதான் அப்பா சிவகாசிக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். தேங்க்ஸ் பா. இப்ப எல்லா வெடியும் புதுசா பளபளன்னு இருக்குப்பா. சரி மக்களே, எல்லாத்தையும் ஒரே நாள்ல வெடிச்சிடாத. நாளை கொஞ்சம் வெடி, அப்புறம் நாளா கழிச்சு கொஞ்சம் வெடி என்னம்மா? சரிப்பா. சரி, பத்திரமா கொண்டு உள்ள வை, தண்ணி படாத இடமா பார்த்து வை. சரி. நீ என்ன ஒரு படியா முறைச்சுக்கிட்டு நிக்கா? பிள்ளைக்கு வெடி வாங்கிட்டு வந்தா எங்க எவ்வளவுக்கு எடுத்தியா என்ன எடுத்தியான்னு தொலைச்சு தொலைச்சு கேப்பா, ஒன்னும் கேட்க காணும். கேட்டுட்டாலும் நீ உண்மையவா சொல்லிட போற? இப்ப எதுக்கு வந்ததும் வராதமா முறைய தூக்கிட்டு ஒரு மாதிரி பேசியா? ஆமா, நீ பண்ணத காரியத்துக்கு உங்ககிட்ட இழுச்சுக்கிட்டுல பேசணும். 10 ஃபோன் பண்ண, ஏன் எடுக்கல? 10 போன் அடிச்சியா? நான் சைலண்ட்ல போட்டிருந்தேன் கேட்கல. இப்ப அதுக்கு அந்த வரத்து வாரா? சரி அது போட்டும். எனக்கு சேலை எடுத்தோம்னு சொன்னியே, எந்த கடையில போய் எடுத்தா? அது அது அங்க இது தென்காசியில தான் எடுத்தேன். அதுதான் எந்த கடைன்னு கேட்டேன். அது லட்சுமி கடையில எடுத்தேன். அப்படியா? அந்த சேலையில பிற பரணின்னு போட்டிருக்கு. பரணினா போட்டிருக்கு. அப்போ பரணி கடையில தான் எடுத்திருப்பேன், மறந்துட்டேன்னா இருக்கும். எவ்வளவு ரூபாய்க்கு எடுத்தா? இப்ப என்ன கிராஸ் கல்வி கட்டடக்கா? பிடிச்சிருந்தா கெட்டு, இல்லாட்டி தூக்கி தூர போடு. எடுத்து தான் தர முடியும். உனக்கு பதில் சொல்லிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எத்தனை ரூபாய்க்கு எடுத்தான்னு கேட்டேன். ஏ போம்மா. அதான் நீ எடுத்தாதானே பதில் சொல்லுவே. நான் எடுத்த சேலையை ஏமாத்தி என்கிட்ட கொடுத்தா உனக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? என்ன வாய புழக்கா ஒரு படியா? அது நான் எடுத்த சேலை தான் அது. என்னமோ உண்மையை ஒத்துக்கிடுதியா? இப்படி எத்தனை விஷயத்துல நீ ஏமாத்திருக்கா? பெரிய நல்லவம்னு பீத்திக்கிடுவே. இப்படி கெட்டின பொண்டாட்டிய நம்ப வச்சு கழுத்திருக்கவன நல்லவே. இப்ப என்ன உன்கிட்ட எத்தனை சேலை இருக்கு, எந்த சேலை இருக்குன்னு கூட உனக்கு தெரியல. அந்த அளவுக்கு கொள்ளையத்த சேலையை வீட்டுல எடுத்து போட்டிருக்க. பிறகு நான் என்ன செய்வேன்? இப்படித்தான் செய்ய முடியும். செஞ்ச தப்ப நியாயப்படுத்தாத. உன்னால எத்தனை வேட்டை நினைக்கி கேவலப்பட்டு வந்து உட்கார்ந்திருக்கேன் தெரியுமா? ஊரு பூரா பரப்பி பழுவோம் இந்நேரம். ஊரு பூரா பரப்பிப்பல்வலா? நீ இதையெல்லாம் பக்கத்து வீட்டுல போய் சொல்லிட்டு வரியோ? ஆமா, நான் பட்ட கேவலத்தை நான் பக்கத்து வீட்டுல போய் சொல்ல போறனோ? நீ பண்ணுன தில்லாலங்கடி வேலை தெரியாம என் புருஷன் எடுத்த சேலைன்னு பெருமையா கொண்டு போய் அவளோட காட்டுனேன். அவளும் அழகா கண்டுபிடிச்சிட்டாளுவோ இது நீ எடுத்த சேலை தான் அப்படின்னு. நான் தான் கிறுக்கி எனக்கா புருஷங்காரன் எனக்கு எடுத்து கொடுத்தாமனு இழுச்சுக்கிட்டு போய் நின்றுருக்கேன். நான் இங்கிட்டு வரவன்னு எப்படி சிரிச்சு துப்புனாலுவோ தெரியுமா? எல்லாம் உன்னால தானே. அதை ஏன் கொண்டு போய் காட்டிட்டு நீட்டுவானே? இப்படி கேவலப்பட்டுட்டு வருவானே? வீட்டுல உள்ளதை வீட்டோட வச்சிருக்க வேண்டியதானே? அவளை விட்டு எல்லாம் எதுக்கும் கொண்டு போய் காட்டுதே? காட்ட போய் தானே உன் வண்டவாளம் எனக்கு தெரிஞ்சுது. சரி, இப்ப என்ன ஏனுங்க? நீ அவ்வளவுகான சேலை வச்சிருக்க. உன் சேலை தானே உனக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வச்சிருக்க. அப்போ ஓமனையும் தப்பு இருக்குல்ல. இவ்வளவுகான சேலையை வச்சுட்டு இன்னும் புதுசா எடுக்கணுங்க. அதான் நான் அப்படி பண்ணினேன். ரூபாய் என்ன மரத்திலேயா காய்க்கி? அது மரத்துல காய்க்கி மண்ணுல காய்க்கி. நான் பட்ட அவமானத்துக்கு எனக்கு இப்போ ஒரு விடை தெரியணும். என்ன விடை தெரியணும்? கொடை தெரியணும். ஒழுங்கா நாளைக்கு எனக்கு நெசத்திலேயே ஒரு சேலை எடுத்துட்டு வாரா. அதுவும் 2000 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்துட்டு வாரா நீ. ஏப்ப சேலை பைத்தியம், உனக்கு பைத்தியம் முடிச்ச ஆட்டுதுங்க கண்டி நான் கடைக்கடையா ஏறி இறங்கி வாங்கிட்டு வர சொல்லி நீ அதெல்லாம் வாங்க முடியாது. போ. வாங்கி தருவியா மாட்டியா? முடியாதுன்ட்டம்ல. என் மப்ளரே போங்கிட்டு அலையுதா. எடுத்து தரலன்னா நான் நாளைக்கு வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எந்தாலையும் போய் தொலை. என்னட்டகளா வந்தம்னா வாயிலேயே மிதிச்சிருவேன் பாரு. நாளைக்கு நான் வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், வீட்டுல இருக்கவும் மாட்டேன் பாரு. போ. நீ எக்கெடுக்கட்டு ஒளிஞ்சா எனக்கு என்ன? பேகலேரும் எப்படி பேசியா? நாளைக்கு பாரு நான் என்ன செய்யறேன்னு. அப்படிதான் மக்களே, நல்லா அழைத்திட்டேன். என் பிள்ளைகளுக்கு ஆழங்காத்தாலேயே என்ன அழகா வீட்டை சுத்தம் பண்ணி விளக்கு தேய்ச்சி எவ்வளவு வேலை பார்க்குது. பாக்காட்டாதான் வச்சு பார்க்க மாட்டியா எங்களை? என் மக்களே நல்லா இருந்த முஞ்சிய கோணிட்டு வைக்க நல்லாவே இல்லை பேரு. இப்ப எதுக்கு 2 பேரும் பல்ல காட்டுதியா? அம்மா முனிசு நெசமாவே மூஞ்சி எப்படி வைக்காத. கண்ணாடியில போய் பாரு, ரொம்ப கொடூரமா இருக்குடி. எம்மா சும்மா இருந்துட்டியா? அக்கா பார்த்து சிரிக்காத. இப்ப எதுக்கு இங்க வந்தியா? ஒன்னும் இல்ல மக்களே, சாமி படத்தை பூரா கீழே எடுத்து வச்சிருக்கேன். அந்த பூஜை ரூமை லேசா தூத்து தொடச்சிட்டு சாமி படத்தையும் தொடச்சி பொட்டு வச்சிருவீங்களாமா?
எம்மா இதோட முடிஞ்சதுன்னு தானம்மா சொன்னா வேலையெல்லாம். மக்களே இதோட சேர்ந்த வேலை தானம்மா அதுவும். இப்போ அந்த விளக்கெல்லாம் தேய்ச்சி கவுத்திட்டு அந்த மணிக்கு லேசா ஒரு 4 படத்தை தொடச்சிட்டு அங்கே தூக்கி வச்சுட்டி அப்படின்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சந்தனம் குங்குமம் எல்லாம் அம்மா வச்சுக்கிட்டீங்க. ஆமா ரொம்ப கஷ்டமான வேலை இல்ல, அதான் நீ செய்தோம்னு சொல்லுத. சந்தனம் குங்குமம் வைக்கிறது மலையை தூக்கி தலையில சுமக்கணக்கல்ல, அதனால அதை நீ பாரு. மற்ற வேலையெல்லாம் எங்கிட்ட தள்ளி விட்டுரு. ஏன் மக்களே ஒரு நல்ல நாள் திங்க நாள் வருஷத்துல ஒரு நாள் மாத்தானே இவ்வளவு வேலையும் பார்க்கும். அதுக்குன்னு ஒரு அளவு வேண்டாமா? ஒட்டடை அடிக்க சொல்லுதா, வீட்டை ஒதுங்க வச்சு தூக்க சொல்லுதா, பாத்திரத்தை கழுவ சொன்ன, துணியை துவைக்க சொன்ன, வீட்டை முழுவ சொன்ன. இப்ப விளக்கும் நாங்க தான் தைக்கோம். நீ என்னதான் செய்த வீட்டுல? ஏட்டி கடைக்கு போய் காய்கறியை வாங்கி வந்திருக்கேன் டீ. காலையில உங்களுக்கு காப்பி போட்டு தந்திருக்கேன் டீ. நான் இப்ப இட்லியும் சாம்பாரும் வச்சாவது எடுத்து மத்தியானத்துக்கு சோறு குழம்பு யோசிச்சுட்டு அதை செய்யணும். நேற்று பூரா அடுப்புல கிடந்திருக்கேன். அதிரசமும் முறுக்கும் செஞ்சு செஞ்சு மண்டை அடிக்கி எனக்கு அடுப்புக்கிட்டே போக முடியல. ஆனாலும் என் பிள்ளைகள் பசியோட இருக்குமே தானே ஓடி ஓடி செய்தேன். நேற்று சனிக்கிழமை லீவு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. நேற்று பூரா சும்மையே தானே இருந்திருக்கியா? நானே தானே ஒத்தையில முறுக்கு புழிஞ்சு எல்லா வேலையும் பார்த்தேன். இந்த அதிரசத்தை கூட ஆளுக்கு ஒரு கை தட்டி இருந்தா சீக்கிரம் வேலை முடிஞ்சிருக்கும். அதையாவது செஞ்சலாட்டி அதுவும் செய்யல. நாங்க செய்ய மாட்டோம்னு சொன்னோம். அதிரசம் வேணா நாங்க பண்ணுதோம் தட்டுதோம்னு சொன்னதுக்கு 2 எண்ணெய் போட விட்டேன். அதுக்கடுத்து உனக்கு சரியா போட தெரியல, நீ போனீங்களா பத்தி விட்டுட்ட. பிறகு நாங்க ஒண்ணுமே செய்யலங்க. ஏட்டி பேருக்கு செய்யக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாமி முன்ன வச்சு படைக்கும். ஒரு நல்லா செய்யணுங்க எண்ணத்தோட செஞ்சா தானே நல்லா வரும். நீ ஏதோ பேருக்கு செய்தோம்னு சப்பு சப்புன்னு சாணியை தண்டனக்கா தட்டுனேன். அதான் போன்னு சொன்னேன். உனக்கு நாங்க செஞ்சாலும் குத்தம் செய்யாட்டாலும் குத்தம்மா. சரி இந்த ஒரு நாள் தானட்டி, நேற்று சும்மையே கழிச்சாச்சு. இன்னைக்கு ஒரு நாள் தான் வேலை பாக்கிய. நாளைக்கு தீபாவளி எதுமா நீங்க வீட்டுல ஒரு வேலை பாப்பீங்களா? விடிஞ்ச உடனே குளிப்பிய, குளிச்ச உடனே புது துணியை போட்டுட்டு சட்டமா இட்லியை வச்சு சாப்பிட்டுட்டு அந்த அன்னைக்கு ஓடிக்கிட்டு சடிட்டு கிடப்பியா அங்கிட்டு வெடி போடுதம்னு. நான் அப்படியே செய்ய முடியும்? நாளைக்கு பார்த்தா 12 மணி வரைக்கும் விடிஞ்சதுல இருந்து எனக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். காலையில எழுந்திரிச்சு வடையை போடணும், பச்சையை போடணும். உங்க அப்பா சிக்கனை வாங்கிட்டு வந்து போட்டுறவோ மட்டனை வாங்கிட்டு வந்து போட்டுறவோ எல்லாத்தையும் அவிச்சு பிறக்கி ஆக்கி நான் புது துணி உடுத்தவே எனக்கு மத்தியானம் 1 மணி ஆயிரும். அவ்வளவு பாடு நான் ஒத்தையில தானே நாளைக்கு பார்க்க போறேன். நாளைக்கு நீங்க நல்ல புது துணியை உடுத்திட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு தான் கிடக்க போறிய. அம்மைக்காண்டி இந்த ஒரு நாள் வீட்டு சுத்தம் பண்ண வேலை பார்க்க மாட்டீங்களா மக்களே? இப்படி ஏதாவது நல்ல நாள் திங்க நாளுக்கு தாண்டி பாக்கிய. வாரம் வெள்ளி செவ்வாய்லாம் அம்மா தான் செய்வேன். அன்னைக்கெல்லாம் நீங்களா பாக்கிய? அன்னைக்குமே நீ பாக்கியாங்கிறது டவுட்டு தாம்மா. வீட்டை ஒட்டடை அடிச்சு தூத்தோம்னா அவ்வளோ அழுக்கு வருது. துடைக்க தண்ணி அவ்வளோ அழுக்கா போகுது. நீ வாரம் அப்படி வேலையெல்லாம் பார்த்தனா அவ்வளோ அழுக்கா வரும். ஆமா விளக்கு பூரா பச்சை கலர்ல இருக்கு. என்ன அப்ப நீ என்ன செய்த? எங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நல்லா உன் கூட சேர்ந்த ஆட்களோட கதை பேசிக்கிட்டு இருக்க. கேட்டா வேலை பார்த்தேன்னு சொல்லி கிடக்க. ஆமா டீ நான் சும்மா இருக்க போய் உங்களுக்கு தட்டுல சுவார் வருது. இவ்வளவு வாய் பேசலாட்டி மொத்த வேலையை நான் பாத்துக்கிட்டேன். நீங்க 2 பேரும் அடுப்படியில் ஏதாவது செஞ்சு தரலாட்டி உங்க வயசுக்கெல்லாம் நான் என் தங்கச்சி எல்லாம் சுவாறு குழம்பு கறி எல்லாம் வச்சிருவோம் தெரியுமா? அது ஒண்ணுதான் பாக்கி. இன்னும் சுவாறு பொங்க வைக்கதான் எங்களுக்கு தெரியாது. அதையும் எங்களுக்கு சொல்லி தந்துட்டு அப்படின்னா அதை எங்க தலையில கட்டிட்டு நீ நிம்மதியா தூங்கலாம். ஏமா பார்த்தா பாருங்க இல்லாட்டி போடுங்கம்மா. இன்னைக்கு என்கிட்ட பேசிடலாம், நாளைக்கு போற வீட்டுல மாமியா கிட்ட எல்லாம் அப்படி பேச முடியாது. ஆனா உன்னை அதையே சொல்லாதம்மா. இப்ப தெரியாது டீ. மாமியாக்காரி வீட்டுக்கு போன உடனே தினம் இப்படி வேலையில செய்ய சொல்லுவா. அப்ப தெரியும் இந்த அம்மாவோட அருமை. பிள்ளையானது வருஷத்துல ஒரு நாள் வீட்டுல வேலை செய்தோம்னு சந்தோஷமா செய்யணும் கண்டிருக்கு. என்னைய திருப்பி கேள்வி கேட்டாளோட ஒளி அவளும் ஒண்ணும் செஞ்ச பாடில்ல. நேத்து பூரா அந்த எண்ணெய் சட்டி முன்னையே நின்னு தலை சுத்துது. அதோட வேலையில பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்மளை பத்தி எவ்வளவு கவலைப்படுதாளா? நித்யா அம்மைய யாருட்டி அதிரசம் முறுக்கெல்லாம் செய்ய சொல்லுதா? அதானே அவளே செஞ்சுட்டு அவளே நம்மளை ஏசியா. செஞ்சதும் பத்தாதுன்னு அதை நம்மளை திங்க சொல்லி வேற படாப்படுத்துவா. செஞ்சு வச்சுட்டேன் திங்காம கிடக்குன்னு. சத்தமா பேசாத, இனி பேசினா அடிதான். இந்த ஒரு வேலையும் செஞ்சுட்டு பெசாட்டி நிம்மதியா போய் தூங்கிடணும். சாப்பிட கூட எஞ்சிடக்கூடாது. எந்திரிச்சா அதுக்கு ஒரு வேலை வச்சிருவா அம்மா. சே சின்ன பிள்ளைல தீபாவளி பொங்கல்லாம் வந்தா எப்படி சந்தோஷமா குதிச்சுட்டு திரிவோம். ஏன் தான் வளர்ந்தமோன்னு நினைக்கேன். ஆமா பத்தியா இந்த டப்புல வேற தண்ணி இல்லையே. எம்மா என்னடி? ஒண்ணு இல்லம்மா கத்தாத. தண்ணி இல்ல, கொஞ்சம் கொண்டு வந்து ஊத்துட்டியா? பாரு எம்மா நித்யா இந்த அம்மைய பத்தியா? ஆவிலங்க கத்துறதுக்கு மட்டும் இங்க இருந்து ஆவி வருதோ தெரியல. ஆமா பெசாட்டி நாம அம்மைய கூட்டு போய் பிக் பாஸ்ல விட்டுறணும். ஆமா அந்த சீசன் அம்மா கொண்டு போய் பிக் பாஸ் வீட்டுல விட்டா போதும். நம்ம அம்மா சத்தம் போடுறதுக்கு ஈக்குவலா யாருமே கத்திக்கிட மாட்டாவோ. ஒரு வாரமா போய் உட்காந்துருவோ. பாவி பைய பந்ததெல்லாம் பண்ணிட்டு ஒரு வார்த்தை மன்னிச்சிருன்னு கூட சொல்லலையே. நம்மளை பார்த்தா அவனுக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்கு. என்ன நம்ம வந்தும் கவனிக்காத மாதிரி 4 மணி என்னத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. சாந்தியக்கா வா சின்ன பொண்ணு. என்ன குரல்ல சுதியே இல்ல? எப்பவும் உஷாரா பேசுவியா? இன்னைக்கு சவுண்டு உள்ள நிக்கே போகுது. வா சின்ன பொண்ணு, வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இல்ல. ஏமா வீட்டுக்காரு சேலை எடுத்து தந்துட்டாரு, மேற்கொண்டு நீங்களும் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டியா? செழிப்பா இருந்தியல, என்னாச்சு? என்னம்மா காத்தாட 2 பேரும் உட்காந்துட்டிய போல? ஆமாக்கா, காலையில இருந்து முழுவா கழுவன வேலை போய்கிட்டே இருந்தது. இப்பதான் வேலை முடிஞ்சது வந்து உட்கார்ந்துருக்கேன். உங்க வீட்டுல எல்லா வேலையும் முடிஞ்சுதா? நமக்கு எப்பவும் உள்ள பாடுதானே. வேலையில கிடக்கு, எதான் செத்த நாளும் உட்காந்துட்டு போமேன்னு வந்தேன். என்ன எல்லாரும் உட்காந்து என்னதியா? இருக்கும்க்கா, இப்பதான் வந்தேன். வந்து ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ள லட்சுமி அக்கா வந்தாவே பேசிக்கிட்டு இருக்கோம். பிற சரசக்கா உங்க வீட்டுல பலார வாசனைலாம் வந்தது, எல்லாம் போட்டியலோ? ஆமாம்மா அதிரசம் முறுக்கு போட்டேன். அடுத்து கொஞ்சம் முந்திரி கத்தும் போட்டு வச்சிருக்கேன். 2 எடுத்துட்டு வரலாம்லக்கா? பிறவி வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கேன் சின்ன பொண்ணு. இங்க நான் வச்சோம்னா எல்லாவளும் வருவாள்வலா. எல்லாரும் சாப்பிட்டுட்டாலும் பிரச்சனை இல்லை, கந்தட்டி போடுவாள்வ நல்லா வந்திருக்க அப்படி இப்படின்னு.
அடுத்த வருஷம் பிறகு வாய்க்காமலே போயிடும். இப்போ நம்ம 4 பேருக்குள்ளனா ஒருத்திக்கு ஒருத்தி ஒன்றும் நினைக்க மாட்டோமா, அதான் வீட்டுக்கு போய் கொடுப்போமே நினைச்சிருக்கேன். அதுவும் சரிதாம்க்க. இத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம உட்காந்து சாப்பிட்டோம்னு வைங்களேன், அந்த அன்னைக்கு எல்லாருக்கும் வயிற்றுச்சலா இருக்கும். அது எதுக்கு? ஆமா அதான் சரி. என்ன சாந்தி ஒன்றும் பேசவே காணும், கம்முன்னு உட்காந்துருக்கா? அதானே நானும் நினைச்சேன், ஏன் ஒரு மாதிரி இருக்கு, முகமே சரியில்லை. எனக்குன்னு யாருக்கா இருக்கா? நம்ம பொண்ணா பிறந்ததே ஏமாறுறதுக்கு தான் போல. ஏன் சாந்தி இப்படி எல்லாம் பேசியா? நீ தான் சொல்லுவே பொண்ணா பிறந்ததே சந்தோஷப்படுறதுக்கு தான், அனுபவிக்கத்தான் அப்படின்னு. ஆமா, 4 மணி முகமே சரியில்லையா? இவ்வளவு சோகமா பார்த்ததே இல்லை. என்ன விஷயம்னு சொல்லுங்கக்கா. சரசக்கா, இன்னைக்கு நான் சோறு பொங்கல. என் பிள்ளை உங்க வீட்டுக்கு தான் மத்தியானம் சாப்பிட வர சொல்லியிருக்கேன். அவளுக்கு கொஞ்சம் சோறு வச்சு கொடுத்துருங்க என்னக்கா. சரி அம்மா, பிள்ளை வந்து எத்த சாப்பிட போறேன்னு சொன்னா வச்சு கொடுக்க போறேன். இதெல்லாம் நீ சொல்லணும்னே அவசியம் இல்லை. நீ ஏன் இப்ப இப்படி இருக்கான்னு சொல்லு. என்னமோ சண்டையா பட்டி அணியும் முறியசும். அந்த ஆள் என்னை ஏமாத்திட்டாம்க்க. ஏமாத்திட்டாவளா? அப்படி என்னக்கா பண்ணாவ? என்ன ஆச்சு தெரியுமா? இதம்க்கா நடந்தது. என்னை எப்படி ஏமாத்திட்டாருன்னு பாருங்கக்கா. ஏமாத்தினதும் இல்லாம ஒரு வார்த்தை கூட ஆறுதலா பேசவும் இல்லக்கா. நான் அந்த 3 பேர்கிட்ட எவ்வளவு கேவலப்பட்டு நிக்கேன் தெரியுமாக்கா. அவனையும் குறை சொல்லதுக்கு இல்ல சாந்தி. உன்கிட்ட என்ன சேலை இருக்குன்னே உனக்கு தெரியாத அளவுக்கு நீ ஏன் இவ்வளவு துணிமணி எடுத்து போடுத? எந்த வீட்டுல உள்ளவனாலும் கோவப்படத்தானே செய்வான். சாந்தி, பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யுமா. உன் பக்கமும் தப்பு இருக்கு, அவன் பக்கமும் தப்பு இருக்கு. கேக்கையில சங்கடமா தான் இருக்கு. அதுக்காண்டி இங்கேவா இருக்க முடியும்? வீட்டுக்கு போ. இல்லக்கா, எனக்கு வீட்டுக்குள்ள போய் இருந்தாலும் மோரைய பார்க்கவே பிடிக்கல. நான் இங்கே உட்காந்துருக்கேன், கண்டும் காணாத மாதிரி பைக்கில் எங்கேயோ போறாரு. ஒரு வார்த்தை வீட்டுக்கு வான்னு கூட கூப்பிடலையா? எக்கெடுங்கிட்டு ஒளி தந்தான்னு நினைக்காரு. மானங்கிட்டு போய் ஒரு வீட்டில் போய் நான் கிடக்கவா? நான் போக மாட்டேன். அவளு 3 பேரும் நேற்று எப்படி என்னை பார்த்து சிரிச்சளவு தெரியுமாக்கா? நான் அங்கிட்டு போன உடனே என்ன சாந்தி இவள்வளா? ஏக்கா நீங்க இங்க இருங்க, நான் அந்த மரத்துக்கு பிறத்த போய் ஒளிஞ்சுக்கிட்டேனே. ஏன் ஆல்முடி? அவளும் 3 பேரும் வாராள்வல்ல சின்ன பொண்ணு. ஏதாவது என்கிட்ட கேப்பாள்வ சேலையை பத்தி. அசிங்கமா இருக்கும். அப்படியெல்லாம் எவளையும் பார்த்து ஓடண்டா சாந்தி. இரு சும்மா, என்னத்த பேசுற பரல்வோ பாத்துக்கிடுவோம். அதானே, எங்களை மீறி அவங்கள பேசிட போறாள்வோ, பாப்போம். என்ன குரூப்போட வந்து உட்காந்துட்டிய போல? ஆமா, நீங்க குரூப்பா எங்க போயிட்டு வரிய? இங்கதான் பக்கத்துல மார்க்கெட்டுக்கு போயிட்டு கோலப்பொடி அது இதுன்னு வாங்க வேண்டியிருந்தது. வாங்கிட்டு அப்படியே காத்தடைச்சட்ட உட்காரமேனு வந்தோம். சரி சரி இருங்க. என்ன சாந்தி, முகமே சரியில்லை. நேத்துள்ள பிரச்சனை இன்னும் மறக்கலையே நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நல்லாதான் இருக்கேன். என்ன இருந்தாலும் அந்த அண்ணன் எப்படி பண்ணிருக்கப்படாது. நீ அளவோட சேலையில் எடுத்துக்கிடணும் சாந்தி. ஆமா, அளவுக்கு மீறி துணிமணியில் எடுத்தா இப்படித்தான் பிரச்சனை வரும். கடைசி உன் வீட்டுக்காரன் என்ன சொன்னா? என்ன சொல்லிருப்பாவ? ஆமா, அப்படித்தான் செய்வேன் இருப்பாவ. உடனே சாந்தியக்கா ஓட்ட சண்டை போட்டு இங்க வந்து இருக்காவளா இருக்கும். அப்படித்தானக்கா? சரி ஏமா, அவளே அந்த பிரச்சனையை மறக்கிறதுக்கு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கா. திரும்ப திரும்ப அதையே பேசாதியே. அதுக்கு இல்லை லட்சுமி, அவளுக்கு ஒரு கஷ்டம்னா அது நமக்கும் தானே. சரி அந்தாலும் விடுங்க, அது அவ புருஷ முன்னாடிக்குள்ள உள்ளது. ஆமா ஆமா, சாந்தியக்கா அவ வீட்டுக்கார்ட்ட பல்ப் வாங்கினதுக்கு நம்ம ஏன் கவலையா இருக்கணும்? ஊருக்கே ஆப்பு வைக்க சாந்தியக்காருக்கு அவ வீட்டுக்காரர் ஆப்பு வச்சுட்டாவுன்னு நினைச்சுக்கிட வேண்டியதான். போதும் உங்க பொக்க பல்ல வச்சு சிரிச்சது. ஒருத்தி கொஞ்சம் கஷ்டப்படுதான்னு தெரிஞ்சுட்டா போதுமே, கூடி கூடி பல்ல காட்டதுக்கு ரெடியா வந்துருவியல. ஏன் நாங்க சிரிச்சா உனக்கு என்ன? உனக்கு என்ன விளக்கண்ணுகிட்டு? ஏமா, அவளே வீட்டுக்காரர் இப்படி ஏமாத்திட்டாரன்னு கவலையில இருக்கா. வெந்த புண்ணுல வேலை பார்த்துட்ட மாதிரி சொல்லி சொல்லி சிரிக்கலையா? நாங்க இப்ப என்ன தப்பாவா சொன்னோம்? அவ ஊர் பூரா எல்லா ஏழ்வழித்தனமும் பண்ணத்தானே செய்வா. கடைசி அவ வீட்டுக்காரனே இவட்ட ஏமாத்தோலே பண்ணிருக்கான், அதை தானே சொல்லுதோம். ஆமா, உலக உத்தமியா நீங்கெல்லாம். மத்தவளை பேச அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீ ஒரு வீட்டை 10 வீடு ஆக்கிருவியா பம்ப? உங்களை மாதிரி ஆட்கள் கூட பழக்கம் வச்சு வச்சுதான் 4 முடி எப்படி மாறிட்டு. இப்ப நீ எதுக்கு ஒரு படியா சாடிட்டு வரா? நாங்க அவளை பேசிக்கிட்டு இருக்கோம், அவளே சும்மா தான் இருக்கா. சும்மா இருந்தா ஒருத்தி கஷ்டத்தை வச்சு எல்லாவனும் பல்ல கட்டுவியலோ? சே, இங்க உட்காந்துக்கவே கூடாது. இங்க யாரும் கண்ணு தெரியாம இடத்துல போய் காட்டுக்குள்ளேயா போய் உட்காந்த முடியல. எல்லாம் அந்த நெட்டையனால வந்தது. சாந்தி, வா முருகேசு. ஏக்கா இதை அவட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு வர சொல்லுங்கக்கா. என்னக்கா, வீட்டுக்காரர் என்னத்தையே கொடுத்துட்டு போறாரு. பாப்போம் என்னன்னு. சின்ன பொண்ணு, இதை சாந்திட்ட கொடு. என்னதுன்னு தெரியலையா? இக்கா, சேலை வாங்கி கொடுத்துருக்காவும் நினைக்கம்க்க. ஆமா சின்ன பொண்ணு, சேலைக்கு அட்டை மாதிரி தான் இருக்கு. ஓபன் பண்ணி பாருங்கக்க. சின்ன பொண்ணு, புது பட்டு சேலை. சின்ன பொண்ணு பாத்தியா, உன் மேல பாசம் இருக்க போய் தான் இப்படி வந்து இருக்காளான்னு எடுத்து கொடுத்துட்டு போறான். நான் கூட அந்த அண்ணனை என்னமோன்னு நினைச்சிட்டேன். என்னக்கா, அந்த ஆளு வந்து புது சேலை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டான். ஆமா பத்தியா, இதை வச்சு இவ்வளவு ஏதாவது பேசி தீபாவளி கொண்டாடலாம்லாம் நினைச்சோம். என்ன பரட்டைஸ், உங்க கண்ணு முன்னே அந்த அண்ணன் புது சேலை எடுத்து கொடுத்துட்டாவ, இப்ப என்ன போறிய? ஆமா, அவன் என்ன புதுசையா அவ புருஷன் கொடுத்துட்டு போயிருப்பான். இதுவும் இவன் என்னைக்கு எடுத்த சேலையோ அதை கவனிக்காம வச்சிருந்திருப்பா. அதை அன்னைக்கு அதுக்கு ஒரு அட்டையை போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறான். ஆமா, இதுவும் அதே மாதிரி புது சேலைன்னு சொல்லி ஏமாத்திட்டு போறாரா என்னமோ. அப்படிலாம் இல்ல, இது என்கிட்ட இல்லாத சேலை தான். முன்னாடி உன் புருஷன் உனக்கு கொடுத்து ஏமாத்தினது இப்படித்தானே நம்பி ஏமாந்தா. சாந்தியக்கா, அந்த கவருக்குள்ள பில்லு கிடக்கான்னு பாருங்கக்கா. நான் பாக்கேன் சின்ன பொண்ணு. இந்த இருக்கு சின்ன பொண்ணு.
ஏக்கா இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தாங்க தென்காசியில ராஜாமணியில் எடுத்திருக்காவ. ஏ பம்ப, இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த எடுத்திருக்காவ. விலை 2200 ரூபா ராஜாமணியில் எடுத்திருக்காவ தென்காசியில போய். போதுமா? இப்ப என்ன செய்ய போறிய? 3 பேரும் போய் தூக்குல தொங்குங்க. ஒருத்தி கஷ்டப்பட்டான்னு தெரிஞ்சுட்டா போதும், அந்த அன்னைக்கு கூட்டம் கூட்டமா பேசி சிரிக்க வேண்டியது அவளை பத்தி. அந்த அண்ணன் சொன்ன பொய்யே உண்மையாக்கிட்டாவ. இப்ப என்ன செய்ய போறிய? எவா புருஷன் எவளுக்கு எடுத்து கொடுத்தா என்ன, கொடுக்கட்டா எங்களுக்கு என்ன? ஆமா, ஐயா பாவம் கேட்டு போமேன்னு வந்ததுக்கு வில்லி எனக்கா பாக்காள்வ. வாங்க நம்ம போவோம். பம்பையில எப்படி தெரிச்சு ஓடுவு? இக்க எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குக்க. பாத்தியா சாண்டி, உனக்கு ஒரு கஷ்டம்னு உடனே மனசு கேட்காம மெனக்கட்டு தெங்காசிக்கு இப்போ போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கான். ஆமா, பாசம் இல்ல, அது இல்ல, இது இல்லங்க. என் பாசத்தை எப்படி காட்டிட்டு போயிட்டான் பாத்தியா? ஆமாக்கா, நான் தான் என் வீட்டுக்கார தப்பா நினைச்சிட்டேன். நினைச்சதோட விடாம இனிமேலாவது துணிமணியில 1 ரூபாய் போடுறதை விடுங்க. பாவம் அந்த அண்ணன் தீபாவளி செலவு இருக்குது பத்தாதுன்னு மேற்கொண்டு 2000 ரூபாய்க்கு உங்களுக்கு சேலையை வேற கொண்டு வந்து போட்டிருக்காவ. ஆமா சாண்டி, சின்ன பொண்ணு சொல்லனாக்கா இனி தேவையில்லாம அவன்கிட்ட கேட்காம எதுவும் செலவு பண்ணாத. இன்னைக்கு துணிமணியில போடுற காசை சேர்த்து வச்சா நாளைக்கு உங்களுக்கு வயசான காலத்துல உதவ தானே போகுது. சரிக்கா, இப்பதான் புரியுது. இனி என் வீட்டுக்காரர் சொல்லாம அவர் ரூபா தராம எனக்குன்னு நான் எந்த சேலையும் எடுக்க மாட்டேன்க்கா. அப்படி இருக்க பாரு இக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. அப்படியே வெடி போட்டு கொண்டாடணும் போல இருக்குக்கா. நான் போய் இந்த சேலையை வீட்டுல வச்சுட்டு என் பிள்ளைக்கு நேற்று என் வீட்டுக்காரர் நிறைய வெடி வாங்கிட்டு வந்தாரு. அதுல இருந்து ஒரு 4-5 பிறக்கிட்டு வந்து இங்க வெடி போட்டு சந்தோஷமா கொண்டாடுமாக்கா. சரி சரி, எடுத்துட்டு வா, கொண்டாடுவோம். 4 மணிக்கு இந்த நிமிஷத்துல இருந்து தீபாவளி ஸ்டார்ட் ஆயிட்டேன்னா பா சின்ன பொண்ணு, இங்கே இருக்க இங்கேயும் பேராதியா, நான் இப்ப கொண்டு வருவேன் என்னக்கா. சரிம்மா, இருக்கோம், போயிட்டு வா. அண்ணா இப்போ 1 செகண்ட்ல வந்துருவேன். 4 மணி காத்தை விட வேகமா ஓடுதே.